ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கர நேரலை போற்றி. மகர ராசி நேர்களுக்கு வணக்கம். மகர ராசி காலப்புரட்சி சக்கரத்தின் 10ஆம் இடம் கர்மஸ்தானம். தொழில், காரியம், வேலைன்னா மகர ராசி நேர்கள் கில்லாடியாக இருப்பாங்க. அவங்கள யாராலும் பிட் பண்ண முடியாது. கர்மமே கண்ணானார் அப்படின்னு சொன்ன மாதிரி காரியத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. காரியத்தில் சித்தி இருக்கும். ஓகே நேர்களே, இந்த வீடியோவில் மகர ராசிக்கு சில அவஸ்தைகள் இருக்குது, பரிதாபங்கள். அதை பற்றி தான் பேச போகிறோம். பரிதாபங்கள் என்ன சார் அப்படின்னா, வருத்தப்படக்கூடிய விஷயங்கள் மகர ராசிக்கு நிறைய இருக்குது. நான் நிறைய வீடியோ போடுறேன். போன வீடியோ கூட கிருஷ்ண ஜெயந்தி பற்றி போட்டேன், அதுக்கு முன்னாடி அம்மனை பற்றி போட்டேன், பூத ஜோடத்துலேருந்து நிறைய போடுறேன். பொதுவாக ஒரு ராசிக்கு குரு வலுப்பெற வேண்டும். குரு பகவான் தனகாரன், புத்திரகாரகன். ஒரு மனிதனுக்கு பொருளை கொடுக்குற ஒரு பொருள் தான். பொருள் எல்லாருக்கும் உலகம் இல்லை அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. காசு இல்லைன்னா வேலை இல்லை அவனுக்கு அந்த பூமியில். அந்த காசை கொடுக்குறவர் குரு பகவான் தான். அவர் நல்ல நிலைமையில் இருக்கணும். பொதுவாக மகர ராசிக்கு குரு அந்த அளவுக்கு பெருசாக கொடுக்க மாட்டார். அந்த காலப்புரட்சி சக்கரத்தின்படியும் வேத ஜோதிடத்தினுடைய அரிச்சுவடி அந்த அமைப்பின்படியும் கிரக நிலைகள் படியும் குரு மகர ராசிக்கு அந்த அளவுக்கு சிறப்பாக செய்ய மாட்டார். ஏன்னா ஆதிபத்திய விசேஷம் 3-12 வரும். ராசிக்கு 3ஆம் இடத்துல இருப்பார். 12ஆம் இடம், 3ஆம் இடம் மீனம், 12ஆம் இடம் தனுசு. அவருடைய 2 வீடுகளுமே ராசிக்கு மறைவு ஸ்தானம் தான். அதுபோல் குரு மகரத்தில் மறைவார், நீசமடைவார். சரியா? திருவோணம் 3ஆம் பாதம் வரைக்கும் நீசமடைவார். ஸோ அவருக்கு இந்த வீடு மகர வீடு குருவுக்கு மாற்றான் தாய் குழந்த மாதிரி தான். சரியா? அதை மனசில் வச்சுக்கணும் மகர ராசினியர்கள். ஏன்னா உங்களுக்கு இப்போ குரு திசை நடக்கும். ஒரு குறிப்பிட்ட வயசில் குரு திசை நடக்கும். உத்திராட வயசுலலாம் 35 வயசுக்கு மேலே ஆரம்பிச்சிருக்கும். உத்திராடம், திருவோணம், அவிட்டம். அந்த தசாபுத்திக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு 40 வயசில் கண்டிப்பாக குரு திசையை கிராஸ் பண்ணுவீங்க. 40 வயதுக்கு தான் ஒரு மனிதனுக்கு சம்பாதிக்கிற வயசு. அந்த 40 வயதில் குரு திசை எப்படி இருக்கும் அதை பற்றி அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். பொறுமையாக பாருங்கள். சரியா நேர்களே? பொறுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. எதனாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இது நான் கோச்சாரத்தையும் லக்கண ரீதியாகவும் சொல்வேன். நான் கோச்சாரங்கிறது ராசி, அதுபோல் லக்கணம்னு ஒன்று இருக்குது. நீங்கள் ஒரு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க, அந்த லக்கணத்துக்கும் பலன் இருக்குது. அதுதான் உயிர், ஆத்மா, ஜீவன். கோச்சாரங்கிறது மனம், உடல், வெளிவட்டார போக்குவரத்துக்கு தான் கோச்சாரம். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. போதி ஜோதிடத்தில் நான் முடிஞ்ச அளவு கிளாரிட்டியாக சொல்லுவேன். என்னுடைய பேச்சு முன்ன பின்ன இருந்தாலுமே, அந்த வே ஆஃப் அப்ரோச் ஒரு மாதிரி இருந்தாலுமே அதில் இது கரெக்டாக இருக்கும். சங்கீதி ஸ்ட்ராங்காக இருக்கும். சொல்கிற விஷயம் வேத ஜோதிடத்தைப்படி தான் சொல்வேன் நான். சரியா நேரில் இல்லாதெல்லாம் சொல்ல மாட்டேன். நிறைய தகவல் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவில் குருவை பற்றி சொல்கிறேன். குரு திசை நடக்கிறவங்க இந்த வீடியோ முழுசாக கேட்டுக்கலாம். அதுபோக மற்ற திசையில் குரு புத்தி, செவ்வாய் திசையில் குரு புத்தி, ராகு திசையில் குரு புத்தி, அதுபோக சனி திசையில் குரு புத்தி, புதன் திசையில் குரு புத்தி, கேது திசையில் குரு புத்தி. வயதுக்கு ஏற்ற மாதிரி கேது திசை வர்றதுக்கே வயசாயிரும். சரியா? அவிட்டு நட்சத்திரத்துக்காரங்களுக்குனா வரும். ரைட், இருக்கட்டும். இருப்பினும் நீங்கள் இந்த வீடியோவை கேதர் பண்ணிக்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். குரு திசை நடக்கிறவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். பொதுவாக குரு அணின்னு ஒன்று இருக்குது. குரு அணினா அந்த லக்கணத்தில் பிறந்திருக்கணும். மேசம், கடகம், சிம்மம், விருச்சிகம், தனுசு, மீனம். இந்த லக்கணத்துக்கு குரு நல்ல பலன்களை கொடுப்பாரு. இதில் நல்லா சொல்லணும்னா இருந்தால் கடகம், சிம்மத்துக்கு 5, 8 கூடையவனாக வருவார். பஞ்சமாதிபதி வருவார், 8மாதிபதியும் வருவார். மேசத்துக்கு 9, 12 கூடையவனாக வருவார். கடகத்துக்கு 6, 9 கூடையவனாக வருவார். விருச்சிகத்துக்கு தான் 2, 5 கூடையவனாக வருவார். 2 ஆதிபத்தியம், நல்ல ஆதிபத்தியம். ஸோ மகர ராசி விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குரு திசை சிறப்பாக இருக்கும். குரு நல்ல நிலைமையில் இருந்தால், அவர் லக்கணத்தில் இருந்தால் ரொம்ப நல்ல பலன். லக்கணத்தில் திக்பலன் அடைவார். குரு பொதுவாக நீங்கள் மகர ராசியில் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, லக்கணத்தில் குரு இருந்தார்னா அவங்க கொடுத்து வைத்தவர்கள். புத்திர பாக்கியம் இருக்கும், கையில் காசு பணம் இருக்கும். சரியா? எப்படினாலும் காசு இருக்கும், அடுத்தவங்க காசுனாச்சும் இருக்கும். காசுக்கு கஷ்டப்பட மாட்டாங்க, ஒரு ரொட்டேஷன்லேயே இருப்பாங்க. சில பேருக்கு 6ஆம் இடம் தாழ்த்தி லக்கணம் வளர்த்துச்சுன்னா எப்போயுமே காசோடு இருப்பாங்க. ஏன்னா ஒரு மனிதனுக்கு 2 விதமான காசு இருக்கும். ஒன்று தன்னுடைய பணமாக இருக்கும், இல்லைன்னா பிறவருடைய பணமாக இருக்கும். பிறவருடைய பணம் கடன் வாங்கி கூட வச்சுருப்பாங்க. சரி, இல்லைன்னா பிறவர் சொத்தை அனுபவிப்பாங்க. ஸோ இப்படிலாம் ஒரு மனிதனுக்கு பலதரப்பட்ட விஷயத்தில் பண புழக்கம் இருக்கும். இப்போ லக்கணத்தில் குரு இருந்தார்னா 2 விஷயத்தை கேரண்டி செய்வார். ஒன்று புத்திர பாக்கியத்தை கொடுத்துருவார். பிள்ளைகள் கண்டிப்பாக இருக்கும் லக்கணத்தில் குரு இருக்கிறவங்களுக்கு. அடுத்து காசு பணம் கையில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா ஒரு தனக்காரகன் அல்லவா, தனத்தை கொடுப்பார். லக்கணத்தில் குரு இருக்க பிறந்தவர்கள் கொடுத்து வைத்தவர்கள். அது குறிப்பாக மகர ராசி விருச்சிக லக்கணம் மிகச்சிறப்பு. ஏன்னா விருச்சிக லக்கணத்துக்கு அவர் 2, 5 கூடையவன், நல்ல ஒரு பலன்களை கொடுப்பார். சரியா? மகர ராசிக்கு விருச்சிகத்தில் குரு இருந்தார்னா ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்ப்பார். இது பெரிய வரப்பிரசாதம். ராசிக்கு 5ஆம் இடம் சுக்கிரன் வீட்டை பார்ப்பார்.
ஏன்னா மகர ராசிக்கு வந்து 5ஆம் இடம் சுக்கிரன் வீடு ரொம்ப சிறப்பு. அடுத்து கடகத்தை பார்ப்பார். கடகத்தை பார்க்கும்போது நல்ல அமைப்பு தான். கடகம் வந்து 7ஆம் இடம். ஸோ 5ஆம் இடம் 7ஆம் இடம் நல்லாயிருக்கும். ஸோ மகர ராசி விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குரு லக்கணத்தில் இருந்தாருன்னா கொடுத்து வைத்தவர்கள். புத்திரஸ்தானமும் நல்லாயிருக்கும், கலஸ்தரஸ்தானமும் நல்லாயிருக்கும். ஒரு மனிதனுக்கு அதானங்க வேணும். நல்ல கணவன் மனைவி கிடைக்கணும், நல்ல பிள்ளை குட்டி கிடைக்கணும். இதுதான் வாழ்க்கை. நம்ம ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்துட்டோம், அது மாற்ற முடியாது. அது வந்து இறைவனோட விதி. அது வந்து நமக்கு வர்ற வழி தெரியாது. ஆனால் நம்ம வந்து ஒரு பெண்ணை கட்டிக்கிறது நம்ம கையில் இருக்குது. ஒரு பிடித்த பெண்ணையோ ஆணையோ நம்ம திருமணம் பண்ணுறது நம்ம கையில் இருக்குது. சில பேர் காதல் திருமணம் பண்ணுறாங்க, சில பேர் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறாங்க. வாட்டெவர் மேபி நம்ம சாய்ஸுக்கு அது நடக்கும். திருமணங்கிறது நம்ம சாய்ஸுக்கு நடக்கும். புத்திர பாக்கியமும் நம்ம சாய்ஸுக்கு நடக்கும். சரியா? விதி ஒரு பக்கம் இருந்தாலுமே அதை கொஞ்சம் நம்ம வந்து மதியால் மாற்றி அமைக்கலாம். சில சேஞ்சஸ் பண்ணலாம். ஃபுல்லாக மாற்ற முடியாது, சில சேஞ்சஸ் பண்ணலாம். ஆனால் நம்ம பிறக்கிறத வந்து சேஞ்சஸ் பண்ண முடியாது. இன்னாருக்கு நம்ம பிறக்கணும்னா கண்டிப்பாக பிறப்போம். ஆனால் திருமண வாழ்க்கை பிள்ளை பெற்றுக்கிறதுலாம் வந்து நம்ம சாய்ஸுக்கு நடக்கும். சரியா? இதை பற்றி ரொம்ப பேச வேண்டாம். உள்ளது தான். இதை உள்ளதை பற்றி நம்ம நொங்கெடுக்க வேண்டாம். எதுக்கு சொல்ல வரேன்னா, அவர் வந்து விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் பார்ப்பார். மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா நேயர்களே? நல்ல விதமாக பார்க்கப்படும். அதே மாதிரி ராசிக்கு வந்து 3ஆம் இடத்தையும் பார்ப்பார். மிகச்சிறப்பு. 3, 5, 7 பார்ப்பார். அருமையான அமைப்பு. ராசிக்கு சொல்கிறேன். அதே மாதிரி லக்கணத்துக்கு வந்து 5ஆம் இடம் 7ஆம் இடம் 9ஆம் இடத்தை பார்ப்பார். ஸோ இப்படி குறிப்பிட்ட லக்கணத்தில் பிறந்தவங்க நல்லா இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த குரு திசை நல்லாயிருக்கும். அடுத்து வந்து தனுசு, மீனம், மேசம், கடகம், சிம்மம்லாம் அடுத்தடுத்த பலன்களை தான் கொடுப்பாரு. ஏன்னா ஒவ்வொரு இடத்துக்குமே மறைவு ஸ்தானத்துக்கு வருவார். மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு 12 கூடையவனை வருவார், சுப செலவை கொடுப்பார். கடக லக்கணத்துக்கு பிறந்தவனுக்கு 6 கூடையவனை வருவார், தேக ஆரோக்கிய பிரச்சனை கொடுப்பார், கடனை கொடுப்பார், இல்லைன்னா வரவுக்கு மீறி செலவை கொடுப்பார். சிம்ம லக்கணத்தில் பிறந்தவனுக்கு 8 கூடையவனை வருவார். சரி, 5, 8 கூடையவனை வரதுனால 8ஆம் இடத்தை விஷயத்தை எடுத்து செய்வார். 8ல் குரு இருந்தால் என்ன, அடுத்த பொருளை ஆசைப்பட்டு செய்வாங்க. அதுபோக வந்து என்ன நடக்கணும்னா, 8ல் குரு இருந்தால் ஆயில் தீர்க்கம் தான், ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. சரியா? இடம் மாறிக்கிட்டே இருப்பாங்க, ஊர் சுற்றிட்டு இருப்பாங்க, தூரதேச அமைப்பு நடக்கும். ஸோ இப்படி பார்க்கும்போது இந்த நான் சொன்ன அந்த 6 லக்கணத்தில் விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவர்கள் யோகக்காரர்கள். அவங்களுக்கு குருதசை நடக்கும்போது நல்லா இருப்பாங்க வாழ்க்கையில். பொதுவானது இது. ரைட்டு. அடுத்து வந்து பொதுவாக ராசிக்கு, இப்போ ராசிக்கு எடுத்துக்கிறோமே, ராசிக்கு வந்து குரு, நீங்கள் பிறக்கும்போதே குரு வந்து 2, 5, 7, 9, 11 இருந்தாலும் நல்ல பலன் கொடுப்பாரு. அது குறிப்பாக குரு தசையில் நல்ல பலன்களை கொடுப்பாரு. இப்போ வந்து குரு ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. நல்ல அமைப்பு இல்லை. இப்போதைக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறார். ஆனால் சுக்கிரன் கூட சேர்ந்து இருக்கனால வருகிற ஆகஸ்ட் 25 வரைக்கும் சுமாராக இருக்கும். இருந்தாலும் கஷ்டம் தான். ஏன்னா 5 கூடையன் 12ஆம் வீட்டில் 12 கூடையன் கூட சேர்ந்துருக்கனால பிள்ளைகளால் உங்களுக்கு செலவு இருக்கும். இப்போதைக்கெல்லாம் மகர ராசி நேயர்களுக்கு இப்போதைக்கு பிள்ளைகளால் ரொம்ப செலவு இருக்கும். அவங்களாம் அவசரப்பட்டு இருப்பாங்க, பரிதாபத்துக்குரியவர்கள். 6ல் குரு இருக்கக்கூடாது. சரியா? அதனால் ராசிக்கு நீங்கள் மகர ராசியில் எந்த லக்கணத்தில் பிறந்தாலுமே ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கலாம், கும்பத்தில் இருக்கலாம், 5ஆம் இடம் ரிஷபத்தில் இருக்கலாம், 7ஆம் இடம் கடகத்தில் இருக்கலாம், 9ஆம் இடம் வந்து கன்னியில் இருக்கலாம், 11ஆம் இடம் விருச்சிகத்தில் இருக்கலாம். ஸோ நீங்கள் பிறக்கும்போது ராசியில் இந்த இடத்துல குரு இருக்க பிறந்தவர்களுக்கு கையில் காசு பணம் இருக்கும். அது ஓஹோ இருக்கோ ஓரளவு இருக்கும். ஆகா ஓஹோன்னு சொல்ல முடியாது. ஆகா ஓகோணும்னா லக்கண ரீதியாக இருக்கணும். ஓரளவு பரவாயில்ல. ராசிங்கிறது வந்து என்னென்னா, உங்களுடைய மனம் உடல் சம்மந்தப்பட்டது, அன்றாட நிகழ்வு சம்மந்தப்பட்டது, நீங்கள் அன்றாடம் செய்கிற காரியத்துக்கு சம்மந்தப்பட்டது. ராசிக்கு ஏற்ற மாதிரி பலன் கொடுப்பார். சரியா? குரு மறையாமல் இருக்கணும். சந்திரனுக்கு வந்து மறையாமல் 2, 5, 7, 9, 11 இருந்தார்னா நல்ல பலன்களை கொடுப்பார். ஓகே சார், குருவை பற்றி ஒரு அவுட்லைன் கொடுத்துருக்குறோம். குரு பார்க்க கோடி நன்மை. அவர் இருக்கிற இடத்த காட்டிலே பார்க்குற இடத்த வளப்படுத்துவார். சரியா? அது ரொம்ப முக்கியம். எந்தெந்த கிரகத்தை பார்க்குறாரோ அந்தந்த கிரகங்களை வலுப்படுத்துவார். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு வந்து மகர ராசி மேச லக்கணம். மேச லக்கணத்துக்கு வந்து 9, 12 கூடியவனாக வருவார். அவர் நல்ல இடத்துல இருக்கணும். சரியா? 2ஆம் இடம் ரிஷபத்தில் இருந்தால் பரவாயில்ல. லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல பகமைப்பட்டாலுமே ஒரு நல்ல பலன்களை கொடுப்பார். 3ஆம் இடம் மிதுனத்தில் இருக்கக்கூடாது. 4ஆம் இடம் கடகத்தில் உச்சமடைவார். சூப்பர். 5ஆம் இடம் சிம்மத்தில் அதிநட்பு அடைவார். அது மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு. இப்படி பலன்கள் போகும். இப்படி ஒவ்வொரு லக்கணத்துக்குமே வந்து அவர் ஒவ்வொரு இடத்துல இருப்பார். அந்த இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் தசாபத்தில் பலன் கொடுப்பார். சரியா? குறிப்பாக குரு நீங்கள் பிறக்கும்போது லக்கண ரீதியாக குரு வந்து 3ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. 3, 6, 8, 12 குரு மறையக்கூடாது. 10ஆம் இடத்துல இருக்கலாமானா இருக்கலாம். ஆனால் 50% நல்லது செய்வார். 10ஆம் இடம் வந்து பாவி தான் இருக்கணும். ஒரு பாவகரம் 10ஆம் இடத்துல இருக்கலாம். ஒரு இயற்கை சுபர் இருக்கக்கூடாது. ஸோ குரு வந்து 10ஆம் இடத்துல இருந்தார்னா குரு திசையில் வந்து தொழிலுக்கு வந்து கடன் வாங்குற மாதிரி இருக்கும். தொழிலுக்கு வந்து லோன் வாங்குறது, கடன் வாங்குறது, இந்த மற்ற வேலையெல்லாம் பார்க்கலாம், அது மாதிரி இருக்கும். ஏன்னா அவர் வந்து அந்த கேந்திரத்தில் இருக்கக்கூடாது. குரு பகவான் வந்து பொதுவாக கேந்திரத்தில் இருக்கக்கூடாது. அப்படி பார்க்கும்போது 4ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. ஆனால் 7ஆம் இடத்துல இருந்தாருன்னா லக்கணத்தை பார்ப்பார். அது ஒரு வகைக்கு நல்லது தான். 4ஆம் இடத்துல இருந்தால் பரவாயில்ல, உயர்கல்வி படிப்பாங்க, பெரிய லெவலுக்கு படிப்பாங்க, பிஹெச்டி, எம்ஃபில் அதெல்லாம் படிச்சுட்டு பெரிய லெவலுக்கு போவாங்க.
ஆனால் கேந்திரத்தில் இருக்கிறாரு. தாயோட அன்பு நல்லாயிருக்கும். இருந்தாலும் ஜாதகனுக்கு வந்து அந்தளவுக்கு பொருளாதார ரீதியாக கொடுக்க மாட்டார். சரியா, கையில் காசு பணத்தை கொடுக்க மாட்டார். ஸோ குரு வந்து பொதுவாக வந்து 2, 5, 7, 9, 10 2, 5, 7, 9, 11 இருக்கணும். பொறுமையாக கேளுங்க. சில பேருக்கு இது போர் அடிக்கலாம். நான் அடுத்து வந்து குரு எந்தெந்த இடத்துல இருந்தால் என்ன பலன்கள் கொடுப்பாருன்னு சொல்லுவேன். தசாபதி பலன்களும் சொல்லுவேன், அதுக்கு வழிபாடும் சொல்லுவேன். பொறுமையாக கேளுங்க. வீடியோவிலேருந்து கொஞ்சம் கூட இருக்கலாம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சந்தேகங்கள்லாம் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஜனனஜாதகம் செக் பண்ணுறவங்க அணுகுங்க. குருதசை நடக்கு சார், ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்கிறவங்க வாட்ஸ்அப்பில் அணுகுங்க. அதுக்கு என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனோ அதை நம்ம அதன்படி பார்த்து கொடுப்போம். ஏன்னா மகர ராசி குருதசை தான் வந்து கொஞ்சம் குருஷியலாக இருக்கும். ஏன்னா அடுத்த வர தசை வந்து நல்லாயிருக்கும். சனி தசை வந்து ராசியாதிபதி திசை, ஓரளவு 50% நல்லது கொடுப்பாரு. ஏன்னா ராசிநாதன் கெடுக்க மாட்டார். ஜென்மாதிபதி அளவா மனதால் உடலால் நல்ல நிலைமையில் வச்சுருப்பார். குரு வந்து கொஞ்சம் பிரச்சனை பண்ணுவார். மகர ராசிக்கு வந்து பிரச்சனை பண்ணுவார். அது குறிப்பாக மகர ராசிக்கு வந்து துலா லக்கணம் ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லா இருக்காது. ஒரு வரியில் சொல்லிட்டு போயிடலாம். துலா லக்கணம் ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லா இருக்காது குருதசை. அடுத்து வந்து மகர லக்கணம், கும்ப லக்கணம், அடுத்து மிதுன லக்கணம், கன்னியா லக்கணம். இந்த 6 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குரு நல்லது செய்ய மாட்டார். இந்த லக்கணத்துக்கு அவர் வந்து 2, 3, 7, 8, 12 இருந்தாருன்னா மாரகத்துக்கு ஒப்பான கண்டத்தை செய்வார். சரியா, இப்போ நீங்கள் வந்து என்ன லக்கணம் வச்சுக்கலாம்? ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான். நீங்கள் வந்து மகர ராசி ரிஷப லக்கணம் நல்ல அமைப்பு தான். மகர ராசி ரிஷப லக்கணங்கிறது வந்து ஒரு கோணம், நல்ல அமைப்பு தான். ஆனால் இப்போ குருதசை நடக்கணும். குரு 2ஆம் இடம் மிதுனத்தில் இருந்தாருன்னா நல்ல அமைப்பு கிடையாது. மிதுனத்தில் அவர் பகைமை பெறுவார். புதன் வீடு அவருக்கு பிடிக்காது. சரியா, ஒரு நல்ல மனசில் இருக்க மாட்டார். என்ன பிரச்சனை ஆகும்? மிதுனம்ங்கிறது என்ன? புதனுடைய வீடு. படிப்பில் பிரச்சனை இருக்கும். அந்தளவுக்கு புத்திசாலித்தனமாக இருக்க மாட்டாங்க. ஃபினான்ஸ் பிரச்சனை இருக்கும். பழக்க வழக்கம் கெட்டு போயிடும். சரியா, நிறைய நண்பர்களால் கடன் வாங்குற மாதிரி இருக்கும். இப்படி நிறைய பிரச்சனை இருக்கும். ஏன்னா மாரக ஸ்தானத்தில் மாரகாதிபதி இருக்கக்கூடாது. ரிஷப லக்கணத்துக்கு வந்து குரு 8 கூடியவன், அட்டமாதிபதி. அவர் வந்து 2ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்தை பார்ப்பார். கடன் வாங்க வைப்பார். இல்லைனா கடன் வாங்கிட்டு கொடுக்காம ஊரை விட்டு ஓடி போயிடுவாங்க. ஆனால் ஆயுள் தீர்க்கம். ஆனால் சில அசைவர கோளாறுலாம் நிறைய இருக்கும். ஸோ குரு வந்து நான் சொன்ன லக்கணம் ரிஷபம், துலாம், மிதுனம், கன்னி, மகர, கும்பம், இந்த லக்கணத்துக்கு வந்து லக்கண ரீதியாக 2ஆம் இடம், 3ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடத்துல இருந்தார்னா அந்த ஆதிபத்தியத்தை கெடுப்பார். 7ஆம் இடத்துல இருந்தார்னா கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையை கொடுப்பார். சரியா, சில தேவையில்லாத பிரச்சனைகள். அதுக்கு மேலே ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். சரியா, அந்த மாரகாதிபதி ஆயிடுவார். அவர் மாரகாதிபதி ஆகுவார், பாதகாதிபதியாக ஆவார். சில லக்கணத்துக்கு பாதகாதிபதியாக கூட இருப்பார். சரியா, அதை வந்து ஜாதகத்தை பார்த்தா சொல்லலாம். பாதகாதிபதிலாம் சொன்னால் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா நிறைய பேருக்கு பாதகாதிபதி மாரகாதிபதிலாம் தெரியாது. ஸோ இந்த 6 லக்கணத்துக்கு குரு வந்து அந்தளவு நல்லது செய்ய மாட்டார். மாறி இருந்தால் தான் நல்ல பலன்கள் கொடுப்பார். சரியா நேரிலே, இப்போ வந்து மகர ராசி ரிஷப லக்கணம் உதாரணத்துக்கு, அவர் ரிஷப லக்கணத்துக்கு 4ஆம் இடம் சிம்மத்தில் இருந்தார்னா ஓரளவு கெடு பலன்களை கொடுக்க மாட்டார், நல்ல பலன்கள் கொடுப்பார். ஏன்னா சிம்மம் வந்து அவருக்கு அது நட்பு. மாரகஸ்தானத்தில் இல்லை, ஒரு கேந்திரத்தில் அவர் வந்து அங்கே இருக்கலாம். ஏன்னா அவர் 8 கூடவன வரதுனால கேந்திரத்தில் இருக்கலாம். கெட்டவன் கெட்டிடின் கிட்டிடும் ராஜயோகம். புரியுதா? லாஜிக் கரெக்டாக வருது பாருங்கள். ரிஷப லக்கணத்துக்கு 8 கூடியவன் ஆகாதவன், அட்டமாதிபதி ஆகாதவன், அவர் வந்து ஒரு கேந்திரத்தில் இருக்கலாம். இயற்கை சுபகிரகம் கேந்திரத்தில் இருக்கக்கூடாது. ஆனால் லக்கண ரீதியாக அவர் கெட்டவராக இருந்தார்னா கேந்திரத்தில் இருக்கலாம். அந்த கெடுபலன் குறையும், அவ்வளோதாங்க. நமக்கு கெடுதல் பண்ணுறவன் வந்து யாராக இருந்தாலும் சரி, அவன் வந்து ஒரு கஸ்டடியில் இருக்கிறான்னா நம்ம கெடுதல் இருக்காது. குரு ஒரு இயற்கை சுபர் தான். ஆனால் சில லக்கணங்களுக்கு கெடுதல் பண்ணுவார். குரு 100% நல்லவர் கிடையாது. ஆனால் பொதுவாக நல்லவர். பொதுவாக இயற்கை குரு வந்து இயற்கை சுபர். ஆனால் சில லக்கணங்களுக்கு வந்து அவரே வந்து எல்லா வேலையும் போட்டு சாக்குவார். சரியா, மாரகாதிபதி போட்டு ஆளையை போட்டு காலி பண்ணுவார். அந்த அளவுக்கு செய்வார். சரியா நேர்களே, அதுவும் துலாம் லக்கணத்துக்கு ரொம்ப கூடுதலாக பிரச்சனை பண்ணுவார். மகர ராசி துலா லக்கணம் 2ஆம் இடத்துல விருச்சிகத்தில் இருந்துட்டாருன்னா ஏகப்பட்ட சிக்கல் பண்ணுவார். இடியாப்ப சிக்கல் பண்ணுவார். குடும்பத்தில் பண பிரச்சனை பண்ணுவார். குடும்பத்தில் நல்லா இருக்க மாட்டீங்க. சரியா, ஒன்றை சொல்லிட்டு ஒன்றை செய்வீங்க, நல்ல விதமாக இருக்காது. விருச்சிகத்தில் அவர் ஸ்தானப்பலம் பட்டாலுமே அது நல்லா இருக்காது. 3ஆம் இடத்துல இருந்தாலும் பிரச்சனை தான். ராசிக்கு 12ஆம் இடம் வந்துடும். சரியா, லக்கணத்துக்கு 3, ராசிக்கு 12 மறைஞ்சிட்டார். குருதசை வாட்டி வதச்சிரும். துலா லக்கணம், மகர ராசி, தனுசில் குரு இருந்தார்னா அவர் ஆட்சி பெற்று இருந்தாலுமே அந்தளவுக்கு நல்லா இருக்காது. சரியா நேர்களே, என்ன கோயில் உலகத்துக்கெல்லாம் போயிட்டு வருவாங்க, கொஞ்சம் பக்திமானாக இருப்பானுங்க, ஆனால் பணத்துக்கு கஷ்டப்படுவாங்க. இப்படி தான் பலன்கள் போகுது தனி மனிதனுக்கு. இதைத்தான் அவஸ்தைகள் சொல்கிறேன், பரிதாபங்கள் சொல்கிறேன். நிறைய பேருக்கு இது தெரியாது. இப்போ வீடியோ போடுறதெல்லாம் சும்மா ராசி பலன் போடுறேன். இப்போ நானும் அப்படி தான் போடுறேன். அவர் வந்துட்டார், இவர் வந்துட்டார், அங்கே இங்கேன்னு சொல்கிறேன். ஆனால் தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தை பிரித்து பார்க்கும்போது அங்கே 1008 சிக்கல் இருக்கும், 1008 பிரச்சனைகள் இருக்கும். அதில் வந்து மகர ராசிக்கு வந்து இப்போ மத்தியம வயதில் குருதசை நடக்கிறவங்களுக்கு ஏகப்பட்ட சிக்கல் இருக்கும். ஸோ இதெல்லாம் தாண்டி தான் உங்களுக்கு பலன்கள் நடக்கணும். சரியா, ஸோ மகர ராசியில் வந்து உங்களுக்கு குரு நல்ல நிலைமையில் இருக்கணும்னா லக்கணத்துக்கு வந்து அவர் 2, 5, 7, 9, 11 இருக்கணும். சில நேரம் லக்கணத்துக்கும் ராசிக்குமே அந்த அமைப்பில் வருவார். சரியா, 2, 5, 7, 9, 11 வருவார். அப்படி இருக்குமா சார்னா இருக்கும்.
அப்படி யாருக்கு இருக்கும்னா, நான் சொன்னேன்ல ஏற்கனவே மகர ராசி விருச்சிக லக்கணத்துக்கு வரும். ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு வருவார், லக்கணத்துக்கு வந்து 7ஆம் இடத்துக்கு வருவார். அதுக்கடுத்து பார்த்தோம்னா 11ஆம் இடமும் வரும் சில பேருக்கு. அது எந்த லக்கணத்துக்கு சார் வரும் அப்படி பார்த்தோம்னா 7, 8, 9 ஆமாம் கடக லக்கணத்துக்கு வரும். மகர ராசி கடக லக்கணம். குரு வந்து ரிஷபத்தில் இருந்தார்னா லக்கணத்துக்கு 11ஆம் இடத்துல இருப்பார், ராசிக்கு 5ஆம் இடத்துல இருப்பார். ஸோ கடக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கும் அந்த அமைப்பு வரும். அது இந்த காம்பினேஷன் வந்து எல்லாருக்கும் வராது, ஒரு சிலருக்கு வரும். அப்படி வரவங்களுக்கு குருதிசை நல்லாயிருக்கும். லக்கணத்துக்கும் ராசிக்கும் அவர் வந்து 2, 5, 7, 9, 11 இது ஏதோ ஒரு இடத்துல உட்காந்துருப்பார். ஓகே நேயர்களே, இதுக்கு மேலே நம்ம சொன்னோம்னா நிறைய சொல்லலாம். ஒரு நாள் முழுக்க குருவை பற்றி பேசலாம். இருப்பினும் அவர் எந்தெந்த இடத்துல இருந்தார்னா என்னென்ன பலன்களை கொடுப்பாருன்னு சொல்லிட்டு அடுத்த லைனுக்கு வரேன். அதுவும் குருவோட வந்து மற்ற கிரகங்கள் சேரக்கூடாது. சனி பகவானோ, ராகுவோ, கேதுவோ, சூரியனோ மற்ற கிரகங்கள் சேரக்கூடாது. செவ்வாய் சேரலாம். செவ்வாய் சேர்ந்தார்னா குருமங்கல யோகம், ஓரளவு நல்ல பலன்களை கொடுப்பாரு. சந்திரன் சேர்ந்தார்னா ஒளிச்சந்திரனாக இருக்கணும். சூரியகாந்தத்தில் சந்திரன் இருக்கணும். நீங்கள் அப்போ எந்த மாதத்தில் பிறந்திருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா சித்திரை, ஐப்பசி, ஆடி இந்த மாதத்தில் பிறந்தீங்கன்னா சந்திரன் கூட சேர்ந்து குரு இருக்கலாம், ராசிலே இருக்கலாம். நீசமானாலும் பரவாயில்ல, சரியா? ஓரளவு நல்ல பலன்கள் கொடுப்பார். சந்திரன் கெட்டு போயிருக்க மாட்டார். சித்திரை, ஐப்பசி, ஆடி இந்த மாதத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா ராசியிலே குரு இருந்தாலுமே நீசம் அடைஞ்சாலும் பரவாயில்ல. திருவோணம் 4ஆம் பாதத்தில் வந்துட்டார்னா நீசத்தை தாண்டி வந்துடுவார். அவிட்டம் 1, 2 இருந்தார்னா அவர் நீச நிலையை விட்டு வெளியே வந்துட்டார். இருப்பினும் ஒளிச்சந்திரன் கூட சேர்ந்து சந்திரனுக்கு எடுத்து குரு நல்ல பலன்களை கொடுப்பார், சரியா? ஒளிச்சந்திரனை கெடுத்து அவர் நல்ல பலன்களை கொடுப்பார். இவங்களுக்கு எப்படின்னா கணவன் மனைவி உறவில் சில பிரச்சனைகள் இருக்கும், இருந்தாலும் வந்து பொருளாதாரம் பிள்ளைகள் விஷயத்தில் சில நல்லபடியாக ஏற்றத்தை கொடுப்பாரு. ஓகே சார், வேறு என்ன சார் அப்படின்னா ஒவ்வொரு இடத்துல இருந்து என்ன பலன்களை கொடுப்பாரு அதை வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொறுமையாக இருங்க, சரியா நேரில் பொறுமையாக கேளுங்க, பொறுமையாக பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும், சரியா? ஒரு மாற்றத்தை கொடுக்கும், ஏற்றத்தை கொடுக்கும். நான் உங்களுக்கு இந்த வீடியோவை கொஞ்சம் ஒன்றா சொல்கிறேன். குரு பகவான் ஒவ்வொரு இடத்துல இருந்தால் என்னென்ன பலன்லாம் கொடுப்பாரு, சரியா? அதுபோக அவர் ராசியை சொல்லிடுறேன். எந்தெந்த உங்கள் ராசியில் எந்த ராசி கட்டத்தில் எந்தெந்த வீட்டில் இருந்தாலும் என்னென்ன பலன் கொடுப்பாரு சொல்லிவிட்டு பேரண்ட்ஸை சொல்கிறேன். குரு வந்து மேசத்தில் இருந்தால் எப்படி சார் அப்படின்னா, மேசத்தில் குரு வந்து ஸ்தான பலம் பெறாரு. தான் வீட்டுக்கு வந்து 2 வீட்டுக்குமே மறைய மாட்டார். நல்ல அமைப்பு தான் மேசத்தில் இருக்கிறது. ஏன்னா மீனத்துக்கு 2ஆம் இடத்துல இருப்பார், தனுசுக்கு 5ஆம் இடத்துல இருப்பார். நல்ல அமைப்பு தான். நல்ல ஒரு அந்தஸ்தை கொடுப்பாரு. நல்லா படிச்சிருப்பாங்க, கை நிறைய காசு இருக்கும், புத்திர பாக்கியம் இருக்கும். ஸோ மேசத்தில் குரு இருக்கிறவங்களுக்கு ஓரளவு நல்ல பலன்களை கொடுப்பாரு. லக்கண ரீதியாக மாறுபட்டாலுமே மேசம் என்ற ஒரு இடத்துக்காக நல்ல பலன்களை கொடுப்பாரு. சில பேர் சொல்லுவாங்களே அந்த முகஜாசியத்துக்கான நான் விட்டுட்டு போகிறேன் அப்படிம்பாங்க. சில பேர் தப்பு பண்ணியிருப்பாங்க, ஆனால் அவங்க தவப்பனுக்காக அவனை விட்டுட்டு போயிடுவாங்க, சரியா? உங்கள் அப்பாவுக்காக அவனை விட்டுட்டு போகிறேன்ப்பா, உங்கள் அப்பா நல்ல மனுஷன், நீ ஏதோ தப்பு பண்ணிட்ட, ஆனால் உங்கள் அப்பாவுக்காக விட்டு போகிறேன், இனிமேல் தப்பு செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு வான் பண்ணிட்டு போவாங்க. போலீஸ்காரங்களாம் சில பேர் பிடிச்சிருவாங்க. சில பேர் தப்பு பண்ணால் பிடிச்சிட்டு வான் பண்ணி விடுவாங்க. யாருக்கா வான் பண்ணுறாங்கன்னா தப்பு பண்ணவனுக்கு வான் பண்ணுவாங்க. அவங்க அப்பாவோ இல்லைனா ரிலேஷனோ நல்ல மனுஷன் இருப்பாங்க, அவங்க பேரை சொல்லி அவருக்காக அவனை விட்டுறேன்ப்பா நல்லபடியாக இருன்னு சொல்லி விடுவாங்க. அது மாதிரி மேசத்தில் குரு இருந்தார்னா நீங்கள் வேறு லக்கணத்தில் பிறந்திருந்தாலும் கூட நல்ல பலன்களை கொடுப்பாரு. ரிஷபத்தில் குரு இருந்தார்னா ஜாதகரை திட்டமிட்டு காரியங்களை பண்ணுவார், அதில் வெற்றியும் பெறுவார். மிதுனத்தில் இருந்தார்னா தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், உயர் கல்வி இருக்கும், பெருந்தன்மை இருக்கும். அவர் பகமை பெற்றாலுமே சில காரியங்களை பண்ணுவார். புதன் வீடு அல்லவா, நல்ல கல்வியை கொடுப்பார், நல்ல அறிவுபூர்வமாக நல்ல பெரிய லெவலுக்கு ரீச் ஆவாங்க. கடகத்தில் உச்சம் பெறுவார், நல்ல பலன்களை கொடுப்பார், அரசு வழியில் வேலையை கொடுப்பார், அரசாங்கத்துறையில் பெரிய லெவலுக்கு போவாங்க, மந்திரிக்கு மந்திரி ஆகிறது, இப்படி பெரிய லெவலுக்கு ரீச் ஆவாங்க. நிதி, ஃபினான்சியல் இதிலெல்லாம் நல்லா கொடிக்கட்டி பிறப்பாங்க. சிம்மத்தில் குரு இருந்தார்னா மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுப்பார். சிம்மம் வந்து அவருக்கு ரொம்ப பிடித்த வீடு, அதிநட்பு வீடு. சிம்மத்தில் குரு இருக்க பிறந்தவர்கள் அரசாங்க வேலையில் இருப்பாங்க, குறிப்பாக மீடியா சம்மந்தப்பட்டது, பத்திரிகை சம்மந்தப்பட்டது இதில் இருப்பாங்க. இலக்கியம், கலை, கட்டுரை, கவிதை எழுதுவதாக இருப்பாங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது, மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணுவாங்க. சிம்மத்தில் இருக்கிற குரு வந்து எல்லாத்தையும் ஈஸியாக இழுப்பார். ஒரு அரசியல்வாதிக்கு தகுந்த இடம். சிம்மத்தில் குரு இருக்கிறவங்க வந்து அரசியல்வாதி ஆகிறதுக்கு வாய்ப்புள்ள இருக்குது. கண்ணியில் குரு அதிர்ஷ்ட வாழ்வு இருந்தாலுமே உடம்புல அங்கஹீனம் இருக்கும், சரியா? இது வந்து பெருசாக சொல்ல முடியாது. கண்ணியில் குரு இருக்குது, அந்தளவுக்கு சிறப்பு கிடையாது. ஆனால் சுயநலவாதியாக இருப்பாங்க, தனக்கு தான் தெரியணும், மேதாவியாக இருப்பாங்க, மற்றவனை மதிக்க மாட்டானுங்க. கண்ணியில் குரு இருக்கிறவங்க என்னென்னா நல்லா படிச்சிருப்பானுங்க, மற்றவனை மதிக்க மாட்டானுங்க, சரியா? அந்த அமைப்பு இருக்கும். அடுத்து துலாமலை துலாமலை வந்து அவர் வந்து பகமை தான் பெறுவார். இருந்தாலும் சுக்கரனுடைய மூலத்திரு வீடு இருக்கிறதுனால பார்க்க ஆள் ஃபேராக இருப்பாங்க, அழகாக இருப்பாங்க. சினிமா நடிகர்லாம் பார்த்தோம்னா துலாமலை தான் குரு இருப்பார். துலாமலை குரு இருந்தார்னா ஓரளவு நல்லபடியாக தூக்கி விடுவார். ஆனால் பிரச்சனை தனிப்பட்ட வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை கொடுப்பாரு, சரியா? கடன், நோய், எதிரி ஏதோ ஒன்று கொடுப்பாரு. ஆனால் ஆளை நல்லா ஃபேராக ஆக்குவார். நல்லா கள்ளமில்லாத உள்ளமாக இருக்கும். கோயில் உலகத்துக்கெல்லாம் போயிட்டு வருவாங்க. சில தனிப்பட்ட விஷயத்தில் பாதிப்பு பின்னாலுமே ஜாதகனை ஓரளவு நல்லபடியாக வச்சுக்கிறவார். விருச்சிகத்தில் குரு இருக்கக்கூடாது, செவ்வாயோட ஸ்திர வீட்டில் குரு இருக்கக்கூடாது, அது மாதிரி சனிப்பானோட ஸ்திர வீட்டிலையும் இருக்கக்கூடாது. கும்பம் விருச்சிகத்தில் குரு இருந்தார்னா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்காது. விருச்சிகத்தில் இருந்தார்னா குடும்பத்தில் வந்து சந்தோஷம் இருக்க முடியாது. கணவன் மனைவி உறவு நல்லா இருக்காது, ஒரு பிரச்சனை இருக்கும், பிரிவு இருக்கும், ஆரோக்கியம் நல்லா இருக்காது, சரியா? இருந்தாலும் கொஞ்சம் ஹானஸ்ட்டாக இருப்பாங்க,
கொஞ்சம் ஹானஸ்ட்டாக உயர்ந்த எண்ணத்தோடு இருப்பாங்க. தனுசில் இருந்தாலும் பரவாயில்ல, அவரோட மூலத்திரிவினை ஆட்சி வீடு, ஆள் நல்லா இருப்பாங்க. செல்வாக்கு இருக்கும், ஆள் பெரிய மேதாவி மாதிரி இருப்பாங்க. தலைமை தாங்கிற பண்பு இருக்கும், லீடர்ஷிப் இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. மகரத்தில் நீசம் ஆவார். மகரத்தில் குரு இருக்கக்கூடாது, உங்கள் ராசியில் குரு இருக்கக்கூடாது. சரியா? அப்படி இருந்தாருன்னா திருவோணம் 4ஆம் பாதத்துக்கு மேலே தான் இருக்கணும். உத்திராடம் 2, 3, 4, திருவோணம் 1, 2, 3 இருந்தாருன்னா குரு நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். அந்த நட்சத்திர சார பாதத்தில் இருந்தால் நல்ல பலன் கொடுக்க மாட்டார். சோம்பேறியாக இருப்பாங்க, சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று, பெருசாக சொல்ல முடியாது. ஸோ மகரத்தில் குரு இருக்க பிறந்தவர்களுக்கு அந்த அளவுக்கு வாழ்க்கை பெருசாக இருக்காது. அடுத்து கும்பத்தில் பகமை தான் வருவார், இருந்தாலும் நல்ல படிப்பை கொடுப்பார். சரியா? அவரில் படிப்பை கொடுப்பார். அவருடைய குரு வளையத்துக்குள்ளே வருவார். குரு வளையம்னு ஒன்று இருக்குது, அதுக்குள்ளே வருவார். கும்பம் வந்து ஒரு ஆன்மீக வீடு. ஆன்மீக வீடில் ஒரு ஆன்மீக கிரகம் இருக்குது. குரு ஒரு ஆன்மீக கிரகம். சரி, ஒரு மனிதனுக்கு பக்தி அதிகமாக இருக்குன்னா குரு நல்ல நிலைமையில் இருப்பார். குரு வந்து போதனை சொல்லி கொடுக்கறது, பக்தி மந்திரம் சொல்கிறது எல்லாத்துக்கும் குரு தான். படிப்புக்கும் அவர் தான் வருவார். சரியா? உயர்கல்வி படிக்கிறதுக்கெல்லாம் குருவோட அணுக்கு இருந்தால் தான் உயர்கல்வி படிக்க முடியும். ஸோ கும்பத்தில் இருக்கிறவங்க வந்து ஓரளவு மக்கள் மத்தியில் பெரிய லெவலுக்கு ரீச் ஆவாங்க. காசு சம்பாதிக்க முடியாது, ஆனால் ஓரளவு மக்கள் மத்தியில் நல்ல பேர் இருக்கும். மீனத்தில் குரு இருந்தாலும் நல்லா அமைப்பு, சொந்த வீட்டில் இருப்பார், பூர்வீக சொத்து பத்து கிடைக்கும், நல்லா இருப்பாங்க. சரியா? பெரிய லெவலுக்கு ரீச் ஆவாங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ இப்போதைக்கு வந்து மகரத்தில் குருதசை நடக்கிறவங்களுக்கு குரு இந்தந்த வீட்டில் இருந்தார்னா இந்தந்த பலன்களை கொடுப்பாரு. சரியா நேர்களே? அடுத்து வேறு என்ன சார் அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் இந்தந்த இடத்துல இருந்தால் என்னென்ன பலன்களை கொடுப்பாரு லக்கண ரீதியாக அப்படின்னு சொல்கிறேன். அதுபோக அவருடைய பார்வைப்படுற இடங்கள் மிகச்சிறப்பாக இருக்கும். அவர் பார்க்குற இடம் இருக்குது பார்த்தீங்களா, அது மிகச்சிறப்பாக இருக்கும். அது போய் பார்க்குற கிரகங்களையும் நல்லா பண்ணுவார். குரு ஒவ்வொரு கிரகங்களை பார்ப்பார், அப்போ பார்க்கும்போது நல்லாயிருக்கும். சரியா? குரு வந்து சூரியனை பார்க்கும்போது சிவராஜ் யோகம் இருக்கும். உங்கள் ஜாதகத்தில் குரு சூரியனை பார்த்தானே சிவராஜ் யோகம் இருக்கும். நல்ல ஆளுமை உள்ள ஆளாக இருப்பாங்க. அரசாங்கத்துக்கு பெரிய ஆளாக இருப்பாங்க, அரசியல்வாதியாக இருப்பாங்க. அரசு வேலையில் நல்ல ஏற்றம் இருக்கும், நல்ல பெரிய லெவலுக்கு ரீச் ஆவாங்க, அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும், அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் இவங்களுக்கு சாதகமாக அமையும். சந்திரனை பார்க்குறாரு அப்படின்னா அது வந்து குருச்சந்திர யோகம், கஜகேசரி யோகம் பாங்க, நல்ல அமைப்பு தான். எதிரிகள் இருப்பாங்க, ஆனால் எதிரிகள் ஜெயிப்பாங்க. கஜகேசரி யோகம்னால என்ன? கஜம்னா யானை, கேசரினா சிங்கம். யானைக்கும் சிங்கத்துக்கும் வந்து போட்டி போடாமல் இருக்கும், சண்டை போடும். கஜகேசரி யோகம் இருக்கிறவங்களுக்கு விரோதிகள் இருப்பாங்க, ஆனால் விரோதிகளை வந்து ஜெயிச்சிருவாங்க. கஜகேசரி யோகம் சந்திரனை குரு பார்த்தா, குருவுக்கு 3 பார்வை இருக்குது, 5, 7, 9. இதில் 7ஆம் பார்வை தான் முக்கியமான பார்வை, 9ஆம் பார்வை நல்ல பார்வை, 5ஆம் பார்வை விசேஷ பார்வை. 3 பார்வையில் பார்த்தாலுமே நல்ல பவர் தான். குரு பகவான் செவ்வாயை பார்க்கும்போது குருமங்கல யோகம் தான். ஜாதகருக்கு வந்து நல்லாயிருக்கும், மன வாழ்க்கை, பிள்ளை பேர் இதெல்லாம் நல்லாயிருக்கும். ஸோ குரு வந்து சந்திரனை செவ்வாய் கூட சேர்றதை காட்டிலும் செவ்வாயை பார்க்கலாம். இதில் என்ன விஷயம்னா, குரு எந்த கிரகத்தை கூட சேர்றதை காட்டிலும் அந்த கிரகத்தை பார்த்தாருன்னா நல்ல பலனை பார்க்கப்படுகிறது. அதுபோல் குரு தனியாக இருக்கக்கூடாதுங்க. குரு தனியாக இருந்ததுன்னா பால் அப்படிம்பாங்க. குரு தனித்த குரு பால் அப்படிம்பாங்க. குரு வந்து ஏதோ ஒரு கிரகத்தை கூட சேர்ந்துருக்கணும். சந்திரன் கூட சேர்ந்துருக்கலாம், செவ்வாய் கூட சேர்ந்துருக்கலாம், புதன் கூட சேர்ந்துருக்கலாம், சுக்கிரன் கூட சேர்ந்துருக்கலாம். சரியா? ஆனால் சூரியன், சனி, ராகு, கேது கூட சேரக்கூடாது. கேது கூட சேர்ந்தால் கேல யோகம்பாங்க. ஆனால் கேது வந்து குருவை கெடுத்துட்டு தான் பலன் கொடுப்பாரு. கேதுவை பார்க்குறது நல்ல அமைப்பு. குரு தன்னுடைய பார்வையால் 5ஆம் பார்வையாலையோ 9ஆம் பார்வையாலையோ கேதுவை பார்க்குறது நல்லது, ராகுவை பார்க்குறது நல்லது. 2 கிரகங்களும் பார்க்கணும். 5, 9ஆம் பார்வையில் தான் பார்க்கணும். 7ஆம் பார்வையில் பார்த்தானா கூட சேர்ந்துருக்காரான்னு அர்த்தம். சரியா? இதெல்லாம் கொஞ்சம் ஜோதிட அறிவு இருக்கிறவங்களுக்கு தான் புரியும். இந்த வீடியோ நிறைய பேருக்கு போர் அடிக்கலாம், இருந்தாலும் நான் ஒரு சில தகவலை சொல்கிறேன். நீங்கள் உங்கள் ஜனன ஜாதகத்தை செக் பண்ணால் பார்த்துக்கலாம். அதுபோல் குரு ராகுவை பார்க்குறாரு வச்சுக்கோங்களேன், நல்ல பலன்கள்லாம் இருக்கும். ராகுவால் கெடு பலன்கள் இருக்காது, நல்ல பலனுக்கு ஜாதகர் கொடுப்பார். ராகு திசை நல்லாயிருக்கும். இப்போ வந்து நீங்கள் வந்து மகர ராசி இப்போ வந்து மீனத்தில் குரு இருக்கிறாரு, நல்ல அமைப்பு தான். மீனம் வந்து ஒரு நீர் ராசி, குரு இருக்கிறாரு. குரு எங்கேருந்து பார்க்கணும்னா விருச்சிகத்திலேருந்து பார்க்கணும். சரியா? விருச்சிகத்திலேருந்து மீனத்தில் இருக்கிற ராகுவை பார்த்தாருன்னா நல்ல பலன் கொடுப்பார். ராகு திசை நல்லா இருக்கும். அதுக்கடுத்து வர குரு திசையும் சூப்பராக இருக்கும். நான் ஏற்கனவே வீடியோ ஆரம்பத்தில் சொன்னேன், மகர ராசிக்கு விருச்சிக லக்கணத்திலே குரு திக்பலம் பெற்றிருந்தாரா நல்ல பலன்களை கொடுப்பாரு. இதுதாங்க அருமையான அமைப்பு. இவங்களுக்கு இந்த 18 வருஷம், அடுத்து வருகிற 16 வருஷம், 34 வருஷம் நல்லாயிருக்கும் மகர ராசி நேயர்களுக்கு. இவர்கள் கொடுத்து வைத்தவர்கள். இவர்களுக்கெல்லாம் பரிதாபம் கிடையாது, அவஸ்தையில் கிடையாது, இன்னல்கள் கிடையாது. உதாரணம் சொன்னேன், அருமையாக நச்சுன்னு வந்து உட்காந்துருச்சு. இது ஒரு அமைப்பு, ஜாதக அமைப்பு. விருச்சிக லக்கணம், மகர ராசி, 3ஆம் இடம் மீனத்தில் ராகு இருக்கிறாரு. குரு 5ஆம் பார்வையில் பார்ப்பார். அப்போ ராகு திசை நல்லாயிருக்கும், 18 வருஷம் சூப்பராக போயிடும். அதுக்கடுத்து குரு திசை நடக்கும். குரு திக்பலம் பட்டு லக்கணத்திலே இருப்பார். அருமையான அமைப்பு, சூப்பர். 34 வருஷம் ஒருத்தர் நல்லா இருக்கான்னா போதும் இல்லைங்க. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ராகு திசை வந்து 18 வயசுலேயே வந்துடும். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ராகு திசை வராது, அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் வராது. ஸோ உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நல்லா இருப்பாங்க, 18 வயசுலேருந்தே நல்லா இருப்பாங்க. சரியா? இப்படி ஒரு அமைப்பில் போகும். அதே மாதிரி திருவோண நட்சத்திரத்துக்கு எப்படி சார் இந்த அமைப்பு வருமா சார் அப்படின்னா, திருவோண நட்சத்திரத்துக்கு வந்து ராகு திசை வராது. ஏன்னா சந்திர திசையில் தான் பிறப்பீங்க. ராகு திசை வரும். ஆமாம், சந்திர திசை, செவ்வாய் திசை, ராகு திசை வரும். சாரி, நான் மறந்து சொல்லிட்டேன். 3 நட்சத்திரத்துக்குமே ராகு திசை வரும்.
சாரி மன்னிப்பு கேட்டுக்கிறேன், மன்னிச்சுக்கோங்க, எல்லோரும் மன்னிச்சுக்கோங்க. ஏதோ ஞாபகத்தில் சொல்லிட்டேன். மூணு நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்குமே ராகு திசை வரும். ஏன்னா வயது முன்ன பின்ன வரும். சரியா? வயது முன்ன பின்ன வரும். திருவோண நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் தள்ளி வரும். சரியா? வயதுக்கு ஏற்ற மாதிரி வரும். யாரும் தவறாக எடுத்துக்காதீங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, ஏன்னா சந்திர திசை முடிஞ்சு செவ்வாய் திசை முடிஞ்சு ராகு திசை நடக்கும். அவிட்டத்துக்கும் வரும் செவ்வாய் திசை ராகு திசை. அவிட்ட நட்சத்திரத்துக்கு சீக்கிரத்திலே வந்துடும். சரியா? அப்போ 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுமே நல்லா இருப்பாங்க இந்த அமைப்பில் இருக்கிறவங்க. சரியா? மகர ராசி, விருச்சிக லக்கணம், 3ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு. ராசிக்கு 3ஆம் இடம், லக்கணத்துக்கு 5ஆம் இடம். இவங்களுக்கு வந்து ராகு திசையும் நல்லாயிருக்கும், குரு திசையும் நல்லாயிருக்கும். இப்படி தாங்க பலன்கள் போகும். சரியா? இதில் வந்து ராகுக்கு வீடு கொடுத்த குரு திக்பலம் பெற்றிருக்கிறாரு. அவர் தான் வீட்டையே பார்க்குறாரு, ராகுவே பார்க்குறாருன்னா அருமையான பலன்கள் கொடுப்பாரு. சரியா? சூப்பராக இது. இதுலேயும் வந்து குரு வந்து அனுச நட்சத்திரத்தில் நிற்கணும், விருச்சத்தில் ராசிநாத நட்சத்திரத்தில் நிற்கணும். மகர ராசி சனிபானுடைய அனுச நட்சத்திரத்தில் இருந்தார்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. லக்கணத்தில் குரு சனிபானுடைய நட்சத்திரத்தில் இருந்தால் நல்ல பலன். லக்கணத்துக்கு வந்து சனி பகவான் 3 நாளுக்கு உடையவன். தைரிய சேனாபதி, சுகஸ்தானாபதி. தைரியத்தையும் கொடுப்பாரு, வெற்றி மேல் வெற்றியும் கொடுப்பாரு, நல்ல சுகமான வாழ்க்கையும் கொடுப்பாரு. இதுதாங்க ஜோதிடம். சரியா? ஓகே நேயர்களே, அடுத்து பார்த்தோம்னா வேறு என்ன சார் அப்படின்னு பார்த்தோம்னா, குரு வேறு யாரை பார்த்தா என்ன பலன்கள் அப்படின்னு பார்ப்போம். கொஞ்சம் வீடியோ எனக்கு கூட வரும், ஏதோ முடிஞ்சதை சொல்கிறேன், எதுவும் தகவல்னால் கேளுங்க. அடுத்த வருகின்ற வீடியோவிலும் போடுறேன் நான். சரியா? குரு வந்து கேதுவை பார்த்தாலும் அது நல்ல அமைப்பு தான். ஆன்மீகம் எல்லாருக்கும் கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவாங்க, கேள யோகம்னு சொல்லுவாங்க. அடுத்து புதனை பார்த்தாலும் சிறப்பு தான். சரியா? குரு இருக்கிற இடத்துலேருந்து புதனை பார்த்தாருன்னா வித்தைகள் இருக்கும், நல்ல மல்டி லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க, சாதுரியமாக இருப்பாங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் நல்லா வரும், ஐடி ஃபீல்டு நல்லாயிருக்கும், திரைப்படத்துறையில் நல்லா சைன் பண்ணுவாங்க, இயல் இசை நாடகம் ஆடல் பாடலாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். குரு பகவான் லக்கணத்தை பார்த்தால், அதாவது உங்கள் லக்கணத்தை பார்க்குறாரு, நீங்கள் லக்கணத்தில் இருக்கிறீங்க, அவர் லக்கணத்தை பார்க்குறாரு, தன்னுடைய 3 பார்வையில் ஒரு பார்வையில் பார்த்தாருன்னா ஆள் நியாயம் நீதி நேர்மை உள்ளாக இருப்பாங்க, தீர்க்க ஆயுள் இருக்கும், நல்லபடியாக இருப்பாங்க. லக்கணத்தில் குரு இருக்கிறத காட்டிலும் லக்கணத்தை பார்க்குறவங்க சிறப்பாக இருப்பாங்க. சரியா? நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அந்த லக்கணமும் நல்ல லக்கணமாக இருக்கணும். சரியா? அதுக்கெல்லாம் உதாரணம் சொல்லலாம். இப்போ நீங்கள் வந்து மகர ராசி மேச லக்கணம், குரு வந்து துலாமிலிருந்து பார்க்குறாரு வச்சுக்கோங்களேன், சூப்பர் அருமையான அமைப்பு. சரியா? நல்லா இருப்பாங்க, ஓவியமாக இருப்பாங்க, நல்ல அமைப்பு. மகர ராசி மேச லக்கணம் துலாமிலேருந்து பார்க்கணும், பர்ஃபெக்டாக பார்ப்பார். ஓகே. அடுத்து வந்து அதில் சித்திரை நட்சத்திரத்தில் இருந்தாருன்னா சூப்பர், லக்கணாபதி நட்சத்திரத்துலேருந்தே பார்ப்பார். மேச லக்கணத்தில் லக்கணாபதி யார்? செவ்வாய். சித்திரை 4ஆம் பாதத்துலேருந்து பார்த்தாருன்னா சூப்பர், 3ஆம் பாதத்துலேருந்து பார்த்தாருன்னா கூடுதல் வர்க்கோத்தமாவார். அருமையான அமைப்புங்க. இப்படி தான் வேத ஜோதிடத்தில் இது மாதிரி அமைப்பில் இருக்கவங்களுக்கு தான் யோகக்காரனாக இருப்பாங்க. சரியா? ஜாதகம் ஜனன ஜாதகம் நல்ல நிலைமையில் இருந்துச்சுன்னா வாழ்நாள் முழுக்க யோகம் இருக்கும். அந்த குரு திசை ராகு திசையெல்லாம் அடுத்தடுத்து வருகிற திசையெல்லாம் நல்ல பலன்களை கொடுக்கும். அடுத்து வந்து குரு லக்கணத்தில் இருந்தால் நீதி நியாயம் நேர்மை இருப்பாங்க. அடுத்து 2ஆம் இடத்துல இருக்கிறாரு, லக்கணத்தில் 2ஆம் இடத்தை பார்வை பார்க்குறாரு. லக்கணத்தை பார்த்தாருன்னா நியாயம் நீதி நேர்மை இப்படி இருப்பாங்க. 2ஆம் இடத்தை பார்க்குறாரு, பார்த்தாருன்னா படிப்பு நல்லாயிருக்கும், ஆரம்ப கல்வி நல்லாயிருக்கும், வாக்குப்பளிதம் இருக்கும், இவங்களாம் நல்லா பேச்சாளர் ஆகலாம், ஜோதிடர் ஆகலாம், குடும்ப வாழ்க்கை நல்லாயிருக்கும். 2ஆம் இடம் தன குடும்ப ஸ்தானம் அல்லவா, நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரி? அடுத்து வந்து அவர் வந்து லக்கணத்துக்கு வந்து 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. 3ஆம் இடத்தை பார்க்கும்போது என்ன பண்ணுவார்னா நல்ல புகழை கொடுப்பாரு, அந்தஸ்தை கொடுப்பாரு, கலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பெரிய ஆளாக இருப்பாங்க, ஏதோ ஒரு கலையில் பெரிய ஆளாக இருப்பாங்க, ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி கரெக்டாக இருக்கும், தம்பி தங்கச்சியால் ஆதாயம் இருக்கும், நல்ல ஒரு வீரியமாக இருப்பாங்க. சரியா? காம வீரியம் அதிகமாக இருக்கும். ஏன்னா 3ஆம் இடம் வந்து ஒரு தெய்வீக ஸ்தானமாங்க, ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் வந்து வீரிய காரிய ஸ்தானம். குரு 3ஆம் இடத்தை அப்பளிக்கிட்டு பார்த்தாருன்னா நல்லா இருப்பாங்க, போகம் நல்லா பண்ணுவாங்க, கணவன் மணி உடல் உறவு, தாம்பத்தியம், படுக்கை அறை, கட்டில் சுகம் எல்லாமே நல்லாயிருக்கும். 3ஆம் இடத்தை குரு பார்க்கணும். சரியா? நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது, சிறப்பு தான். அடுத்து அது 3ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து பார்த்தாருன்னா ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க. சரியா? தாம்பத்திய உறவில் ரொம்ப அந்த வேட்கை அதிகமாக இருக்கும், ஆனால் கண்ட்ரோலாக இருக்கும், தேவைக்கறிஞ்சு செய்வாங்க. போதுமன்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படின்னு இருப்பாங்க. அளவோடு இருந்தால் அமிர்தமும் நல்லதுன்னு நினைக்கிற மனசோடு இருப்பாங்க. ஏன்னா 3ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாருன்னா ரொம்ப ஃபோர்ஸாக இருப்பாங்க, எதுலுமே விரத தாபத்தில் ஃபோர்ஸாக இருப்பாங்க. குரு பார்த்தாருன்னா அந்த நிலைமை கட்டுக்குள்ளே இருக்கும், ஆனால் பரிபூர்ணமாக இருப்பாங்க. தாம்பத்திய சுகம் பரிபூர்ணமாக இருக்கும், கணவன் மணி 2 பேத்துக்குமே பரிபூர்ண சுகத்தை அனுபவிப்பாங்க. தாம்பத்திய சுகம் அது நல்ல விஷயம். இங்கே தான் நிறைய பேருக்கு பிரச்சனை வருது. சரியா? சில குடும்பத்தில் வந்து பிரச்சனை அப்படிங்கிறது காரணமே வந்து தாம்பத்திய சுகம் பரிபூர்ணமாக இருக்காது, ஆணுக்கோ பெண்ணுக்கோ. சரியா நேரில் இது குறிப்பாக இந்த 50 வயதுக்கு உட்பட்டவர்கள் பாதிப்பாங்க. புதுமணமாக திருமணமானவர்களுக்குலாம் அந்த பிரச்சனை இருக்கும். ஏன்னா 3ஆம் இடம் தான் அதை குறிக்கும். அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா காம கோணம் அப்படிம்பாங்க. 3க்கு 5ஆம் இடம் 7, அப்போ 7க்கு 5ஆம் இடம் 11 இப்படி வரும், ஒரு காம்பினேஷன் இருக்குது. சரியா? அதுக்கு வந்து காம கோணம் அப்படிம்பாங்க. 3, 4, 5, 6, 7, 7, 8, 9, 10, 11, 3, 7, 11 இந்த இடத்துல வந்து நல்ல கிரகங்கள் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக குரு பார்க்கணும் 3ஆம் இடத்தை. சரி, ஓகே. அடுத்து 4ஆம் இடத்தை பார்க்குறாரு சார் அப்படின்னு பார்த்தோம்னா, 4ஆம் இடத்தை பார்த்தா தாய் நல்லா இருப்பா, தாய் அறிவாளியாக இருப்பா, புண்ணியவதியாக இருப்பா, யோக்கியவதியாக இருப்பா, தாய் நல்லா இருப்பா,
தாயினுடைய கற்பு நல்லாயிருக்கும், தாய் சுகம் நல்லாயிருக்கும், உயர்கல்வி படிப்பாங்க, வண்டி வாகன யோகம் இருக்கும், நல்லாயிருக்கும். பெரிய டிரான்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்லாம் வச்சு பெரிய லெவலுக்கு போவாங்க. இன்சூரன்ஸ் கொடுப்பானுங்க, வண்டி வாகனத்துக்குலாம் இன்சூரன்ஸ் கொடுத்து நல்ல ஒரு பெரிய லெவலுக்கு ரீச் ஆவாங்க. சரியா? இந்த ட்ராவல்ஸ்லாம் வச்சுருக்காங்களே இன்றைக்கி பெரிய பெரிய கம்பெனி ஓனர்ஸ், பஸ் ஓனர்ஸ், என்ன லாரி ஓனர்ஸ், டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கவங்களுக்குலாம் 4ஆம் இடத்த குரு பார்ப்பார். அந்த இடம் வந்து சுக்கிர வீடுனா சூப்பராக இருக்கும். சரியா? இப்போ வந்து அதுக்கு ஒரு ஜாதகம் சொல்லணும்னா இப்படி சொல்லலாம். மகர ராசி துலா லக்கணம், இல்லை மகர ராசி கடக லக்கணம், மகர ராசி கடக லக்கணம், மேசத்திலிருந்து துலாமை பார்க்குறாரு சுக்கிரன். அதாவது லக்கணத்துக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறாரு, சுக்கிரன் வீட்டை பார்க்குறாரு. சூப்பராக இருக்கும். ஏன்னா சுக்கிரனே துலாம் வீடே வந்து வண்டி வாகனத்துக்குள்ள வீடு. ஏன்னா சுக்கிரன் வண்டி வாகனம், ஆடம்பரம், சொகுசு வாழ்க்கை சொந்தக்காரன். அந்த வீட்டே குரு பார்த்தாருன்னா கூடுதல் செல்வத்தை கொடுப்பாரு. இப்படி தாங்க பலன்கள் வந்து மல்டிப்புளாக பெருகிட்டே இருக்கும். நல்ல நிலைமையில் இருந்தார்னா அது அப்படியே பெருகிட்டே இருக்கும். கெட்ட நிலையில் இருந்தார் வச்சுக்கோங்களேன், பரிதாபம், அவஸ்தைகள் இப்படி போய்கிட்டே இருக்கும். ஸோ கிரகங்கள், ஒரு கிரகம் வந்து ஒரு மனிதனை எப்படினாலும் பரட்டி போடும். சரியா நேர்களே? அடுத்து குரு 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. நல்ல அமைப்பு தான். 5ஆம் இடத்தை பார்த்தாருன்னா பூர்வ பண்ணி சொத்து கிடைக்கும், கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவாங்க, நல்லா மந்திரம் சொல்லுவாங்க, எப்போ பார்த்தாலும் இறைவனை நினச்சிட்டே இருப்பாங்க, இறைநாமத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சரியா? எப்பயுமே தெய்வம் இல்லைன்னா நான் இல்லைன்னு இருப்பாங்க. நல்ல புத்திரர்கள் பிறக்கும், பிள்ளைகள் விஷயத்தில் நல்லா இருப்பாங்க, சீக்கிரம் குழந்தை பிறந்துடும். 5ஆம் இடத்தை குரு பார்த்தாருன்னா சீக்கிரம் குழந்தை பிறந்துடும். கல்யாணம் ஆகி அடுத்த தளத்தி வாழ்வதுக்குள்ளே பிள்ளை பெற்றுருவாங்க. நல்ல அமைப்பு தான். கரெக்டாக செய்வார். கில்லி அடிச்சு நிறைய ஜாதகம் செக் பண்ணியிருக்கிறேன். 5ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. சரியா? மகர ராசி விருச்சிக லக்கணம் 5ஆம் இடத்தை பார்க்குறாரு வச்சுக்கோங்களேன், தான் வீட்டுக்கு மறையாமல் இருப்பார். 5ஆம் வீட்டுக்கு 9ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்தை பார்ப்பார். கல்யாணம் ஆகி ஒரு வருஷத்துக்குள்ளே குழந்தை பிறந்துடும். நல்ல அமைப்பாக இருக்கும். ஏன்னா பெண் குழந்தை பிறகு கூடுதல் வாய்ப்பு. ஏன்னா விருச்சிகம் வந்து ஒரு பெண் ராசி, பெண் லக்கணம், மகரமும் ஒரு பெண் லக்கணம், மீனமும் ஒரு பெண் லக்கணம். ஸோ கண்டிப்பாக பெண் வாரிசு கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் சீக்கிரத்திலே கிடைக்கும். நிறைய பார்த்தாச்சுங்க, நான் தான் நிறைய பேசிகிட்டு இருக்கிறேன். என்னத்த சொல்ல, ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம். ஓகே, குருதிசை நடக்கிறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். சங்கடத்தில் இருந்தீங்கன்னா அடுத்து என்ன செய்யலாம் பார்க்கலாம். 6ஆம் இடத்தை பார்த்தாருன்னா கொஞ்சம் சுப கடங்கள் இருக்கும். சரியா? தேக ஆரோக்கியம் நல்லா இருக்காது. இருந்தாலும் ஒன்றும் ஆளை ஒன்றும் செய்யாதுன்னா 6ஆம் இடம் கடன் நோய் எதிரி. குரு பார்க்குற இடம் வந்து அதை வளப்படுத்தும். அவர் எந்த இடத்த பார்க்குறாரோ அதோட ஆதிபத்தியம் வந்து பெருசாக வரும். அது செடிக்கு தண்ணி ஊற்றுற மாதிரி. செடிக்கு தண்ணி ஊற்றுனோம்னா செடி நல்லா வளரும், உரம் போட்டு வளர்க்குற மாதிரி. குரு ஒரு இடத்த பார்த்தாரா அந்த இடத்துக்கு உரம் போட்டு வளர்க்குற மாதிரி தான். 6ஆம் இடங்கிறது ஆகாத இடம், கடன் நோய் எதிரி. அதில் ஏதோ ஒன்று வந்துடும். சரியா? சனி பகவான் வளர்த்துட்டாருன்னா கடனாக இருப்பாங்க, சனி பகவானை வளர்த்தா நோயாளியாக போயிடுவாங்க, செவ்வாய் வளர்த்துட்டாருன்னா எதிரி அதிகமாக இருப்பாங்க. இது 3மே இல்லைன்னா நல்ல வேலைக்காரனாக இருப்பாங்க. சரியா? ஏன்னா 6ஆம் இடம் உத்தியோகத்துக்குள்ளே தான். தாய்மாமன் ஒரு சிறப்பாக இருக்கும். இவங்களுக்கு வந்து தாய்மாமன் வந்து தகப்ப மாதிரி இருப்பார். 6ஆம் இடத்தை குரு பார்த்தாருன்னா அவங்களுக்கு தாய்மாமன் ஒரு சிறப்பாக இருக்கும். 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. நல்ல அமைப்பு தான். நல்ல மனைவி கிடைக்கும், கண்ணுக்கு நிறைய மனைவி கிடைக்கும், தாம்பத்தியம் நல்லாயிருக்கும், கூட்டணி நல்லாயிருக்கும், ஷேர் மார்க்கெட், இன்வெஸ்டேஷன், பங்குச்சந்தை எல்லாம் நல்லாயிருக்கும், எனக்கும் நல்லாயிருக்கும், எல்லாத்துக்கிட்டையும் அனுசரித்து போவாங்க, டீம் லீடராக இருக்கிறதுக்கு தகுதியானவர்கள். 8ஆம் இடத்தை பார்த்தாருன்னா ஆயில் அதிகமாக இருக்கும், வெளிநாட்டு வேலைக்கு அனுப்பிவிட்ருவார். தூரதேசம், ஊருக்குள்ளேயே இருக்க மாட்டான், என்றைக்குனாச்சும் ஒரு நாள் தான் வருவாங்க. சரியா? ஊருக்குள்ளே இருக்க தெரியாது, ஆனால் சம்பாதிச்சு நல்லா அனுப்பிவிட்ருப்பாங்க. இப்போ கேரளாலாம் பாருங்கள், அங்கே இருக்கிறவங்க பாதி பேர் எல்லாம் மஸ்கட் கண்ட்ரியில் தான் இருக்கிறாங்க, ஆனால் வீட்டுக்கு நல்லா அனுப்பிவிடுவாங்க. சில பேர்லாம் அங்கே போய் கடை வச்சுருப்பாங்க, மஸ்கட்டில் வந்து ஹோட்டல் வச்சுருப்பாங்க. மஸ்கட்டு கல்ஃப் கண்ட்ரிக்கெலாம் போனீங்கன்னா ஹோட்டல் வச்சுருக்க ஃபுல்லாக மலையாளி தான் வச்சுருப்பாங்க. இது உண்மை தான், இது உண்மையை சொல்கிறதுக்கு மறுப்பு இல்லை. ஆனால் வீட்டுக்கு வந்து 5 வருஷத்துக்கு ஒரு தான் வருவாங்க, நல்லா சேர்த்து வச்சுட்டு வருவாங்க. ஏன்னா இவங்களுக்குலாம் வந்து 8ஆம் இடத்துல வந்து குரு சம்மந்தப்பட்டிருப்பார், 8, 12ஆம் இடத்துல சம்மந்தப்பட்டிருப்பார். அடுத்து 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது நல்லதான். ஓடி போனவனுக்கு தான் 9ஆம் இடத்துல குரும்பாங்க. 9ஆம் இடத்துல குரு இருந்தாருன்னா புகழ், அந்தஸ்து, வெற்றி கிடைக்கும். சாஸ்திரங்கள் சம்பிரதாயத்தில் நல்லபடியாக இருப்பாங்க. நல்ல ஒரு தீர்த்த யாத்திரை, கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவாங்க. சாப்பாடு விஷயம் பிரச்சனை இருக்காது. ஹோட்டல் வச்சுருப்பாங்க, அன்னதானம் பண்ணுவாங்க, நல்ல ஒரு இது பண்ணுவாங்க. 9ஆம் இடத்துல குரு இருக்கிறவங்க வந்து உண்மையிலே சத்தியவான்கள், நீதிமான்கள், தர்மவான்கள். நல்ல அமைப்பு தான். சரியா? அருமையான அமைப்பு. அது தனுசில் இருந்தாலும் மிகச்சிறப்பு. மேச லக்கணம், மகர ராசி மேச லக்கணம், தனுசில் இருக்கிறாரு. அருமையான அமைப்பு. ராசிக்கு தான் 12, ஆனால் லக்கணத்துக்கு 9ஆம் இடம். இவங்களும் வந்து தூரதேச அமைப்பில் தான் இருப்பாங்க. ஆனால் எங்கே போனாலுமே ஊருக்கு வரும்போது நல்ல தர்ம காரியங்கள் பண்ணுவாங்க. இவங்க காலத்துக்கு பின்னாடி இவங்க பேர் இருக்கும், நிலச்சிருக்கும். நிறைய நம்ம பார்க்குறோம்ல, பெரிய 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 ஆளுகள், பணக்காரங்களாம் நிறைய தர்மசாலங்களை வச்சுட்டு போயிடுவாங்க. அவங்க இறந்ததுக்கு பின்னாடி அவங்க பேர் இருக்கும். சரியா? இன்னாருடைய பேர் நிலச்சிக்கிட்டே இருக்கும். சரியா? இப்போ நிறைய பார்க்கலாம். நம்ம கல்வி அறக்கட்டையில் வச்சுருக்கிறவங்க, ட்ரெஸ்ட்டு வச்சுருக்கவங்களாம் அவங்க இருக்க மாட்டாங்க, ஆனால் அவங்க பேரில் அந்த நிறுவனம் ஓடிட்டே இருக்கும். ட்ரெஸ்ட்டு, அறக்கட்டளைகள், தர்மசாலைகள், இப்படி சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் 9ஆம் இடத்துல குரு இருந்து நல்ல இதை கொடுப்பார். 10ஆம் இடத்துல பாவகிரகம் இருக்கக்கூடாது, இருந்தாலும் தொழில் நல்லபடியாக இருக்கும், நேர்மையாக இருப்பாங்க, எதுலேயுமே வந்து ஜெனுவனாக இருப்பாங்க. சரியா? ஒயிட் கலர் ஜாப் கிடைக்கும். 10ஆம் இடத்துல குரு இருக்கிறவங்களுக்கு ஓரளவு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 11ஆம் இடத்துல குரு இருக்கலாம், மூத்த சகோதர வழி நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், லாபம் இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே? 11ஆம் இடத்துல இருக்க குரு வந்து நல்ல பலன்களை கொடுப்பார். இன்னும் நிறையா இருக்குது. ஒவ்வொரு ஆதிபத்தியத்துக்கும் அவர் என்ன பலன்கள் கொடுப்பார் அதெல்லாம் சொல்கிறேன், நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அதாவது குரு வந்து இப்போ நீங்கள் மகர ராசி ஒரு லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க, லக்கணத்துக்கு ராசிக்கு இந்த இடத்துல இருந்தார்னா அவர் லக்கண ரீதியாக ராசி ரீதியாக எப்படி பலன் கொடுப்பார் அதையும் சொல்லலாம்.
அடுத்து வந்து தசாபுத்திக்கு வரேன் நான். அடுத்து 12ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு வச்சுக்கோங்களேன். 12ஆம் இடத்துல குரு இருந்தாலும் விரைய செலவு இருக்கும், சுப செலவு இருக்கும், ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. ஆனால் தூங்கினா படத்தை நல்லா தூங்குவாங்க, கட்டில் சுகம் நல்லாயிருக்கும், நித்திரை நல்லாயிருக்கும், அயன செய்யன போக நல்லாயிருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே, இதெல்லாம் குரு பார்க்குற இடங்கள். குரு இருக்கிற இடங்கள் கிடையாது, பார்க்குற இடங்கள். இருக்கிற இடங்கள்ங்கிறது வந்து வேறு. சரியா, அவர் இருக்கிற இடங்கள் வந்து எந்தெந்த இடத்துல இருந்தால் நல்ல பலன்கள் கொடுப்பாருன்னா 2ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம், லக்கணம். இந்த 6 இடத்துல குரு உங்கள் ஜாதகத்தில் லக்கண ரீதியாக இருந்தாருன்னா 100% நல்ல பலன்களை கொடுப்பாரு. தசாபத்தில் கொடுப்பாரு, இந்த குரு தசையில் கொடுப்பாரு. ராசிக்கு இருக்கிறாருன்னா 50% கொடுப்பாரு. சரியா, ராசிங்கிறது வேறு, லக்கணங்கிறது வேறு. லக்கணம் தான் நீங்கள் இன்னாருக்கு நான் பிள்ளையாக பிறந்திருக்கிறேன், இன்னாருடைய மனைவி, இன்னாருடைய தாய், இன்னாருடைய தகப்பன், இன்னாருடைய சகோதரன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் லக்கண ரீதியாக நடக்கிறது தான். இன்னார்கிட்ட வேலை பார்க்குறீங்க, நான் ஒரு வருஷத்தில் 4 பேர்கிட்ட வேலைக்கு போவேன், 5 வருஷத்தில் 50 இடம் மாறுவேன், அப்படிலாம் வந்து ராசி. சில பேர் பாருங்கள் வருஷத்துக்கு 2 இடத்துல வேலை மாறிடுவாங்க, அதெல்லாம் ராசி. சரியா, அவனுக்கு வந்து அந்த தொழில் ராசி இருக்காது. ஒரு இடத்துக்கு போய் ஒருத்தங்கிட்ட கையை கட்டி வேலை பார்க்கணுன்னு கிடையாது. ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் 30 வருஷம் வேலை வைப்பாங்க, ஒரே இடத்துல 30 வருஷம் தனியாரில் வேலை வைப்பாங்க, மண்டை முடியெலாம் நிறச்சி போயிருக்கும். அவங்களும் பார்க்குறோம் நம்ம, ஏன்னா அவனுக்கு வந்து அந்த ராசி ஒர்க் அவுட் ஆகுது. சரியா, இப்போ உங்களுக்கு கொஞ்சம் புரியும்னு நினைக்கிறேன். புரியாதவங்க கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஓகே நேயர்களே, இப்போ குரு திசையில் வந்து தசாபுத்தியை சொல்லிடுறேன். குரு திசை குரு புத்தி வந்து ஓரளவு சுமாரான பலன்களை தான் கொடுக்கும். குரு திசை குரு புத்தி நடக்கிறவங்க சிவன் கோயிலுக்கு போங்க, வியாழக்கிழமை சிவன் கோயிலுக்கு போங்க, சிவபெருமானை கும்பிட்டு தட்சிணாமூர்த்திக்கு விளக்கு போட்டுவாங்க, ஜீவ சமாதிக்கு போங்க. பொதுவாக குரு திசை நடந்தாலே ஜீவ சமாதிக்கு போகலாம், சித்தர் வழிபாடு பண்ணலாம், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. யானைக்கு வந்து சாப்பாடு கொடுக்கலாம். குருதசை நடக்கும்போது வியாழக்கிழமை நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, ஒரு நாள் சுத்தமாக இருக்கணும். எந்த அளவுக்கு நீங்கள் சுத்தமாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். அதுபோக சமய சான்றோல் படத்தை வச்சு கும்பிடலாம். குருதசை நடக்கிறவங்க இப்போதைக்கு மகர ராசியில் காஞ்சி மகாபெரியவா, ரமண மகரிஷி, யோகி ராமசுவரத்குமார், வள்ளலார் சாமிகள், கிருபானந்த வாரியார், சத்யஸ்ரீ சாய்பாபா, இவங்க படத்தை வச்சு கும்பிடலாம். சாய்பாபாலே 2 பேர் இருக்கிறாங்க, சீரடி சாய்பாபா, புட்டபர்த்தி சாய்பாபா. நீங்கள் எந்த பாபாவையும் வச்சு கும்பிடலாம். சரியா, அந்த ஆன்மீகவாதிகளை வச்சு கும்பிடணும், அவங்களுடைய நாமத்தை சொல்லணும். அடுத்து வந்து அந்த குரு வந்து இப்போ நல்ல நிலைமையில் தான் இருக்கிறார். 6ஆம் இடத்துல இருந்தாலுமே புனர்பூச நட்சத்திரம் தான் எடுத்துருக்கிறாரு. இப்போதைக்கு ஓரளவு பரவாயில்ல. உங்களுக்கு 3 12ஆம் இடம் இருந்தாலுமே விரயம் இருக்கும். சரி, இதுக்கு நான் அடுத்து வரேன், கோச்சாரத்துக்கு அடுத்து வரேன். அடுத்து வந்து குருதிசை சனி புத்தி, இது வந்து சுமாராக தான் இருக்கும். சரியா, குருதிசை சனி புத்தி சுமாராக தான் இருக்கும். நீங்கள் நல்ல லக்கணத்தில் பிறந்திருக்கணும். ரிஷப லக்கணம், துலா லக்கணம், மகர லக்கணம், கும்ப லக்கணம், மிதுன லக்கணம், கன்னியா லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா சனி புத்தி நல்லா இருக்கும். மற்ற லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா சனி புத்தி நல்லா இருக்காது. குருதிசை சனி புத்தி நடக்கிறவங்க வந்து சிவனை தான் கும்பிடணும், ஈஸ்வரனை தான் கும்பிடணும். அடுத்து குருதிசை புதன் புத்தி சுமாராக இருக்கும், நல்லா இருக்கும், படிப்பு கிடிப்பு நல்லா இருக்கும், குடும்பத்தில் இணக்கமாக இருப்பீங்க, நல்லா நீட்டலாக இருக்கும். இருப்பினும் இந்த புதன் புத்தி வந்து இந்த ரிஷப லக்கணம், கன்னியா லக்கணம், மிதுன லக்கணம், மிதுன லக்கணம், மகர லக்கணம், கும்ப லக்கணம், அது ரிஷபம், துலாம், மிதுனம், கன்னி, மகர, கும்பம், இந்த லக்கணத்துக்கு புதன் புத்தி நல்லாயிருக்கும். குருதிசை புதன் புத்தி நல்லாயிருக்கும். குருவும் புதனும் தங்களுக்குள்ள ஒரு நல்ல நன்மையில் இருந்தாங்கன்னா நல்ல பலன்கள் கொடுப்பாங்க. பரிவர்த்தனை யோகமோ பார்வை யோகமோ பெற்று இருந்தாங்கன்னா நல்ல பலன்களை கொடுப்பாங்க. குருதிசை புதன் புத்தி நடக்கிறவங்க பெருமாளை கும்பிடணும். சரியா, பெருமாள் கோயிலுக்கு போகணும். புதன்கிழமை தோறும் பெருமாள் கோயிலுக்கு போகணும். ஏழை மாணவர்களுக்கு உதவி பண்ணணும். பள்ளிக்கூட மாணவர்கள், அனாதை மாணவர்களும் உதவி பண்ணலாம். அடுத்து குருதிசை கேது புத்தி அந்தளவுக்கு சிறப்பாக இருக்காது. ஆனால் குரு பார்வையில் கேது வந்தார்னா பரவாயில்ல. அதுபோக கேது வந்து விருச்சிகம், கும்பம், கண்ணியில் இருந்தார்னா ஓரளவு நல்ல பலன்களை கொடுப்பாரு. குருவுக்கு வந்து மறையக்கூடாது. இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. குரு தசை நடக்கும்போது புத்திநாதர்கள் வந்து குருவுக்கு மறையக்கூடாது. 6, 8, 12 மறையக்கூடாது. மறைஞ்சிட்டாங்கன்னா அந்த புத்தி நல்லா இருக்காது. அப்படியே மறைஞ்சு அவங்க ஆட்சி உச்சம் இருந்தாங்கன்னா ஓரளவு பரவாயில்லாமல் இருக்கும். சரியா, இதுதான் முக்கியம். இப்போ விருச்சிகத்தில் குரு இருக்கிறாரு. இப்போ உங்களுக்கு குரு திசை செவ்வாய் புத்தி நடக்குது. செவ்வாய் வந்து மேசத்தில் இருக்கிறாருன்னா பரவாயில்ல. விருச்சிகத்துக்கு 6ஆம் இடம் மேசம் தான். ஆனால் அவர் அங்கே வந்து ஆட்சி பெற்று இருப்பார். மூலத்திருவன் ஆட்சி பெற்று இருக்கனால குரு திசை செவ்வாய் புத்தி நல்லாயிருக்கும். ஒரு கிரகம் வந்து ஒரு கிரகத்துக்கு மறையக்கூடாது. தசா நடக்கும்போது புத்திநாதன் மறையக்கூடாது. அப்படியே மறைஞ்சாலுமே ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாங்கன்னா ஓரளவு நல்ல பலன்கள் கொடுப்பாங்க. அடுத்து குரு திசை சுக்கிர புத்தி நல்லா இருக்காது. குருவுக்கும் சுக்கிரனுக்கு ஆகாது. இருந்தாலும் சில லக்கணங்களுக்கு வந்து கொஞ்சம் நேர்மறை பலன்கள் இருக்கும். ரிஷப லக்கணம், துலா லக்கணம், மிதுன லக்கணம், கன்னியா லக்கணம், மகர லக்கணம், கும்ப லக்கணம், இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் கான்ட்ரவர்சன் வரும். கொஞ்சம் என்ன வரும்னா கொஞ்சம் ஸ்கிப் ஆவாங்க. கணவன் மனைவி விஷயத்தில் பிரச்சனை வரும், இல்லைன்னா உடம்புக்கு முடியாமல் போகும். இதெல்லாம் நடக்கும். இவங்களாம் வந்து கண்ணன் மந்திரத்தை சொல்லணும், கிருஷ்ண மந்திரத்தை சொல்லணும். நாளைக்கு கிருஷ்ண ஜெயந்தி, கோகுலாஷ்டமி. நான் இந்த வீடியோ நாளைக்கு தான் வரும். இந்த வீடியோ கிடச்ச பின்னாடி கூட ஈவினிங் நீ கண்ணனை கும்பிடலாம். குருதிசை சுக்கிர புத்தி நடக்கிறவங்க கண்ணனை தான் கும்பிடணும். நான் மகர ராசிக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருக்கிறேன், எந்த கண்ணனை கும்பிடணும்னு. கோவர்த்தன கண்ணன், கோவர்த்தன மலையை தூக்கி இருக்கிற கண்ணன், அந்த கண்ணனை கும்பிடணும். குருதிசை சுக்கிர புத்தி நடக்கிறவங்க. அந்த படம் வேணுங்கிறவங்க என்கிட்ட கேளுங்க, வாட்ஸ்அப்பில் கேளுங்க, அந்த ஃபோட்டோ உங்களை அனுப்பி வைக்கிறேன். நான் இன்னும் நிறைய இதெல்லாம் வச்சுருக்கேன் நேயர்களே. மகர ராசி நேரில் இந்த நேரத்தை சொல்ல ஆசைப்படுறேன். கரெக்டாக அந்த ஃபோட்டோன்னு வந்துருச்சு. நான் வந்து ஒவ்வொரு தசாபுத்தி நடக்கிறவங்களுக்குமே அந்த சில ஃபோட்டோக்கள் கும்பிட்டிங்கன்னா அந்த தசாபுத்தி நல்லாயிருக்கும், அந்த தசை நல்லாயிருக்கும். அதனால் அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் செய்ய போகிறேன். சில வேத ஜோதியத்தின்படி சில தசாபுத்தி சில லக்கணங்களுக்கு வந்து அந்த இறைவனோட படத்தை நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன்.
அது எப்படி அனுப்புவேன்னா, அந்த தசாபுத்தி நடக்கிறவங்க என்கிட்ட கேட்கலாம். அதுக்கு என்னென்னு முதல்ல சொல்லிவிட்டு, அதுக்கு உண்டான தொகை ஒரு குறைஞ்ச தொகையை வாங்கிட்டு, உங்களுக்கு அந்த ஃபோட்டோவை ஃப்ரேம் பண்ணி அனுப்பிடுவேன். ஃப்ரேம்னா எப்படின்னா, கண்ணாடிலாம் போட்டு கொடுக்க மாட்டோம். ஒரு அட்டையில் ஒட்டி அனுப்பிடுவேன். கொரியரில் அனுப்பிடுவேன். விருப்பப்பட்டவங்க வாங்கிக்கலாம். அதுக்கு இன்னும் அந்த ஸ்கீம் ஆரம்பிக்கல. நிறைய நேரம் கேட்குறாங்க. இப்போ வெறும் சாஃப்ட் காப்பி தான் அனுப்புகிறேன். ஆனால் அது வந்து கிளாரிட்டியாக இல்லை. அதனால் என்ன பண்ணுறேன்னா, அந்த சம்மந்தப்பட்ட ஃபோட்டோவை வந்து நான் கொஞ்சம் வேலை பார்க்கணும். ஃபோட்டோஷாப்பில் கொடுத்து கொஞ்சம் இதாகிக்கிட்டு, கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த வருகின்ற நாட்களில் ஒரு சேவை பண்ணலான்னு இருக்கேன். அதை சும்மா செய்ய மாட்டேன். கோயிலில் போய் அதுக்கு பூஜை புனஸ்காரம் பண்ணி, அர்ச்சனை பண்ணி, அதை வணங்கி, இறைவனுடைய பாதத்தில் வச்சு வணங்கி, அதை நல்லபடியாக அனுப்பலான்னு இருக்கேன். ஒரு ஆச்சார முறைப்படி ஒரு சின்ன தொண்டு. ஏன்னா நீங்கள் வந்து எந்த சாமியை கும்பிடலாம், எப்போ கும்பிடலான்னு ஒரு தடுமாட்டத்தில் இருப்பீங்க. ஸோ அந்த தசாபுத்திக்கு ஏற்ற மாதிரி அந்த சாமி படத்தை வந்து நம்ம கொடுத்துட்டோம்னா, நீங்கள் அதை வச்சு கும்பிடலாம். அந்த ஃபோட்டோவையும் நான் வந்து மந்திரம் சொல்லி தான் அனுப்பிவிடுவேன். நல்ல விதமாக இருக்கும். கோயிலில் முறைப்படி குருக்கள்கிட்ட சொல்லி அந்த ஃபோட்டோவை இறைவனோட சன்னிதானத்தில் வச்சு உங்களுக்கு எடுத்து அனுப்பிவிடுவேன். ஓகே, இதுக்கு வந்து இறைவன் வழி கொடுக்கணும். நான் நினச்சிருக்கிறேன், செய்யணும்னு நினைக்கிறேன். இறைவனோட அனுக்கிறது இருந்தால் கண்டிப்பாக செய்வேன். இது ஒரு சர்வீஸாக செய்கிறேன். ஆனால் அது கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணணும், சர்வீஸும் பண்ணணும். அடுத்து வந்து குருதிசை சுக்கிர புத்தி நடக்கிறவங்க கண்ண மந்திரத்தை சொல்லணும். குருதிசை கேது புத்தி நடக்கிறவங்க விநாயகரை கும்பிடணும். சரியா? சிவன் கோயிலில் உள்ள விநாயகரை கும்பிடணும். சிவன் கோயிலுக்கு விநாயகரை கும்பிட்டாங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து குருதிசை சூரிய புத்தி, சூரிய நமஸ்காரம் பண்ணணும். சரியா? இவங்களும் சிவன் கோயிலுக்கு போகலாம். பொதுவாக குருதிசை நடந்தாலும் சிவன் கோயிலுக்கு தான் போகணும். சரியா? சிவன் கோயிலுக்கு போகணும். சிவன் கோயிலுக்கு என்றைக்கு சார் போகலாம் அப்படின்னா, சனி அல்லது வேலைக்கிழமை போகணும். சனி வந்து மகரத்துக்குள்ள ராசிநாதன், குரு வந்து தசாநாதன். ஸோ குரு தசை நடக்கிறவங்க வியாழன் அல்லது சனிக்கிழமை சிவன் கோயிலுக்கு போகிறது மிகச்சிறப்பு. அடுத்து குருதிசை சூரிய பற்றி சூரிய நமஸ்காரம் பண்ணணும். குருதிசை சந்திர பற்றி அம்பாள் வழிபாடு பண்ணணும். கோயிலுக்கு போனீங்கன்னா அம்பாள் வழிபாடு பண்ணணும். பௌர்ணமிக்கு போகிறது சிறப்பு. சரியா? பௌர்ணமிக்கு சிவன் கோயிலுக்கு போட்டு அம்பாளுக்கு அபிஷேகத்துக்கு பொருள் எல்லாத்தையும் கொடுத்து வரலாம். அடுத்து குருதிசை செவ்வாபுத்தி, முருகப்பெருமானை கும்பிடணும். குருதிசை செவ்வாபுத்தி நடக்கிறவங்க கண்டிப்பாக திருச்செந்தூருக்கு ஒரு தடவை போயிட்டு வந்துருங்க. திருச்செந்தூருக்கு போவாங்க. இப்போ கூட போகலாம். ஆகஸ்ட் 17 வரைக்கும் இன்னும் 2 நாள் தான் இருக்குது. கும்பவாசம் முடிஞ்சு 40 நாள் ஆயிரும். போயிட்டு வாங்க. கும்பவாசம் முடிஞ்சு போயிட்டு வாங்க. கூட்டம்லாம் நிறையா இருக்குது. நான் இதை பற்றி வீடியோவில் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். புது தரிசனத்துக்கு போனாலும் 4 மணி நேரம் ஆக வேண்டியதாக இருக்குது. பணம் கட்டி போனாலும் 4 மணி நேரமாக இருக்குது. அதனால் பார்த்து போயிட்டு நல்லபடியாக வாங்க. திருச்செந்தூருக்கு போயிட்டு வாங்க. குருதிசை செவ்வாபுத்தி நடக்கிறவங்க. பொதுவாக குருதிசை நடக்கிறவங்க திருச்செந்தூர் முருகனை கும்பிட்டு வரலாம். ஏன்னா குருஸ்தலம் தான் அது. முருகப்பெருமானே அங்கே மேதா தட்சிணாமூர்த்தியாக தான் இருக்கிறார். குருஸ்தலத்துக்கு போயிட்டு வரலாம். அதுபோல் குருவுடைய ஸ்தலம் நிறையா இருக்குது. ஆலங்குடி இருக்குது, குருவித்தூரை இருக்குது. அப்புறம் வந்து தமிழ்நாட்டில் கடைசியில் செங்கோட்டையில் வந்து ஒரு கோயில் இருக்குது. புளியரையில் ஒரு தட்சிணாமூர்த்தி கோயில் இருக்குது. அங்கேயும் வந்து தட்சிணாமூர்த்திக்கு தண்ணீர் இருக்குது. நான் எல்லா நேரம் நிறைய இருக்குங்க, சொல்ல முடியாது. என்னால் ஒரே நேரத்தில் இவ்வளவு சொல்ல முடியாது. அடுத்து குருதிசை ராகபுத்தி நடக்கிறவங்க காளியம்மனை கும்பிடணும், துர்க்கையம்மனை கும்பிடணும். சரியா? வேலைக்கிழமையோ இல்லை வெள்ளிக்கிழமையோ சிவன் கோயிலுக்கு போயிட்டு அங்குள்ள துர்க்கையம்மனுக்கு எலுமிச்சம்பழ விளக்கு போட்டு வந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. செவ்வரளிப்பு கொடுக்கலாம், குங்குமம், மஞ்சள் கொடுக்கலாம் குருதிசை ராகபுத்தி நடக்கிறவங்களுக்கு. ஓகே நேர்களே, ஓரளவு சர்வ் பண்ணியிருக்கிறேன். இன்னும் சொல்ல வேண்டியது நிறையா இருக்குது. ரொம்ப சொன்னோம்னா வீடியோவில் வந்து அதிகமாகிடும். அடுத்து வரையும் காலத்தில் நான் சொல்கிறேன். நான் குருதிசையில் குரு எந்தெந்த இடத்துல இருந்தால் என்னென்ன பலன்களை கொடுப்பார் லக்கண ரீதியாக, மகர ராசி மகர லக்கணம், கும்ப லக்கணம், மீன லக்கணம், இப்படி ஒவ்வொரு லக்கணத்துக்கும் எந்தெந்த இடத்துல இருந்தால் என்ன பலன்கள், அவர் பார்வை பலன்கள், மற்ற விஷயத்தெல்லாம் சொல்கிறேன். சரியா? பொறுமையாக கேளுங்க. இந்த வீடியோ கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 30-40% இருக்கிறவங்களுக்கு ரீச் ஆகும். சரியா? புரியும், ரீச் ஆகும். அவங்களுக்கு நல்லது நடந்தால் நல்லது. அதுபோக மற்றவங்க குருதிசை நடக்கிறவங்க நான் சொன்ன வழிபாடு மட்டும் பண்ணுங்கள். சரியா? தசா புத்தி தெரியலைன்னா குருவை மட்டும் கும்பிடுங்க. சரி நேர்களே? சரியா நேர்களே? ஓகே, நான் அடுத்தடுத்து உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். நல்லபடியாக பாருங்கள். எந்த சந்தேகம் வந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஜனநாயகம் செக் பண்ணுறவங்க அணுகுங்க வாட்ஸ்அப்பில். ஓகே நேர்களே, வாழ்த்துக்கள். எல்லாமல் இறைவன் உத்திராடம் திருவோணம் வீட்டு நட்சத்திரக்காரங்களுக்கு சில சௌபாகியத்தும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையும் கொடுப்பார். அனைத்து நலங்கள் வளங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேர்களே.